நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜா ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. 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 நமஸ்காரம்மா. ஸ்ரீமதி ராமானுஜ சுவாமி எழுந்தருளிட்டாருமா. அடியன்மா ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. சுவாமி எழுந்தருளிட்டாருமா. அடியன்மா நமஸ்காரம் சுவாமி. ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. கீர்த்திமா அடியன்மா நீங்க கொஞ்சம் கீர்த்திராம் கீர்த்தியம்மா நீங்க சுவாமியை வெல்கம் பண்ணுங்க. அடியன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் நமஸ்காரம். இந்த ராமானுஜ முனி திருமுற்றத்தை சேர்ந்த அனைத்து அடியார் குழாம்கள், பக்தர்கள், பாகவதர்கள் மற்றும் அனைத்து ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் அனந்த கோடி நமஸ்காரங்கள். இன்று நமக்கெல்லாம் ஒரு பொன்னாள். இந்த இனிய நன்னாளில் நம்மை இன்னும் பாக்கியம் செய்தவர்களாகவும் பேறு பெற்றவர்களாகவும் செய்திட உபன்யாசகர் ஸ்ரீ உவே பி.டி. சேஷாத்ரி சுவாமி அவர்கள் இங்கு எழுந்தருளியிருக்கிறார்கள். முதலில் சுவாமிகளின் திருப்பாத கமலங்களில் தண்டன் சமர்ப்பித்து சுவாமிகளை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேச அவரிடம் அனுமதி பெற்று விளைகிறேன். அடியேன் நமஸ்காரம் சுவாமி. எல்லோருக்கும் சுவாமி நன்கு பரிச்சயமானவர். காஞ்சிபுரத்தில் பள்ளிக்கரணை என்ற ஊரை சார்ந்த இவர் திருமலை நடாத்தூராழ்வான் திருவம்சத்தை சேர்ந்தவர். ஆச்சாரியன் சுவாமி முதலியாண்டான் திருவடிகளை ஆசிரியித்தவர். ஸ்ரீரங்கம் வித்வான் நரசிம்மாச்சாரியாரிடத்தில் சம்ஸ்கிருத வேதாந்த காலக்ஷேபமும் 4000 திவ்ய பிரபந்தங்களை வித்வான் ஸ்ரீ உவே டி.டி. வரதன் சுவாமியிடமும் அத்வைத்த வேதத்தை ஸ்ரீ உவே வெங்கடாச்சாரியாரிடமும் கற்றவர். திவ்ய பிரபந்தம் போல் கர்நாடக இசையையும் முறையாக கற்றுத் தேர்ந்தவர். பாரத ரத்னா புகழ் எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்களின் குமாரத்தி ராதா விஸ்வநாதனிடத்தில் முறையாக சங்கீதம் பயின்று கர்நாடகத்தில் முனைவர் பட்டம் பெற்ற எம்.ஏ. மியூசிக் பட்டமும் பெற்றுள்ளார். சங்கீத வித்வான், இசைக்கலைமணி போன்ற மிக உயரிய பட்டங்களை பெற்ற இவர் கடந்த 25 ஆண்டுகளாக சென்னை அகோபிலமடம் நடத்தும் உயர்நிலை பள்ளியில் இசை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இப்படிப்பட்ட வேதாந்த திவ்ய பிரபந்தம் மற்றும் இசை புலமை பெற்ற மகா வித்வான் சுவாமி அவர்கள் 4000 திவ்ய பிரபந்தங்களை பன்னிசையில் அருளி செயல் திலகம் ஸ்ரீ உவே எம்.என். வெங்கடவரதன் சுவாமியிடம் முறையாக கற்றுத் தேறியவர். சுவாமியின் விருதுகள் பற்றி சொல்லவும் வேண்டுமோ? அவற்றில் சில நமக்காக: கானாமிருத வர்ஷி, பன்னிசை நாதர், திருப்பாவை செல்வர், பாஞ்சராத்திர ஆகம பிரவீணா, ஹரிகதா நிபுணர் என்று சுவாமியின் விருதுகள் நீண்டு கொண்டே போகிறது. சுவாமி திவ்ய பிரபந்தத்தையும் இசையையும் தம் இரு கண்களாக பாவிப்பவர். இவ்வளவு பெருமைகள் வாய்ந்த சுவாமிகள் நம்மிடையே எழுந்தருளி இருப்பது நாம் அனைவரும் செய்த பெரும் பாக்கியம். சுவாமிகளின் திருப்பாத கமலங்களில் தண்டன் சமர்ப்பித்து உபன்யாசத்தை வழங்கி அருளும்படி பிரார்த்தித்து அமைகிறேன். ஸ்வாகதம் சுவாமி, சுஸ்வாகதம். நமஸ்காரம் சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.
சுவாமி கேமரா கொஞ்சம் மாத்தி வைங்க. அன்மியூட்ல இருக்கு. மியூட்ல இருக்கீங்க சுவாமி. அன்மியூட் பண்ணிக்கோங்க முன்னாடி. ஆகம பிரவீணா, ஹரிக்கதா நிபுணர் என்று சுவாமியின் விருதுகள் நீண்டு கொண்டே போகிறது. சுவாமி திவ்ய பிரபந்தத்தையும் இசையையும் தம் இரு கண்களாக பாவிப்பவர். இவ்வளவு பெருமைகள் வாய்ந்த சுவாமிகள் நம்மிடையே எழுந்தருளி இருப்பது நாம் அனைவரும் செய்த பெரும் பாக்கியம். சுவாமிகளின் திருப்பாத கமலங்களில் தண்டம் சமர்ப்பித்து உபன்யாசத்தை வழங்கி அருளும்படி பிரார்த்தித்து அமைகிறேன். ஸ்வாகதம் சுவாமி, சுஸ்வாகதம். நமஸ்காரம் சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன். ஆரம்பிக்கலாமா? नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहतस्ततिधराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये अपगतमतमानैरन्तिमोपायनिष्टैः अतिगतपरमार्थैः अर्थकामानपेक्षैः निखिलजनसुहृद्विनिजितक्रोधलोभैः वरवरमुनिभृत्ये अस्तु मे नित्ययोगः श्रीशैलेशतया पात्रं विभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजा मातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. பெருமானார் ஜீயர் திருடிகளே சரணம், ஆச்சாரியன் திருடிகளே சரணம். பக்தவசலனான ஸ்ரீபதியினுடைய பெரும் கருணையினாலேயும் ஜெகதாச்சாரியரான சுவாமி எம்பெருமானாருடைய அனுகிரகம் அடியாகவும் மாற்றற்ற செம்பன் மணவாள மாமனுடைய திவ்ய கட்டாட்சம் அடியாகவும் அற்புதமாக அமைந்திருக்கக்கூடியதான இன்றைய தினத்திலே ஆனி திருமூலம் என்கிறதான அற்புதமான நன்னாள் இன்றைய தினம் அமைந்திருக்கக்கூடியதான அற்புதமான விஷயம். உலகத்திலே எத்தனையோ நாளை தினங்களை அவரவர்களுடைய சம்பிரதாயத்துக்கு அனுகூலமாக பலர் கொண்டாடி வருவதை பார்க்கிறோம். அத்துணை சம்பிரதாயங்களிலேயும் அந்த வைபவத்தை கொண்டாடுவது என்பது அவரை சேர்ந்தவர்கள் கொண்டாடுவது என்கிறதான கிரமமானது உண்டு. அதிலும் குறிப்பாக ஆச்சாரியனுடைய பெருமையை கொண்டாடுவது என்பது அற்புதமான விஷயம். அது நம்முடைய ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு என்றே ஏற்பட்டதான அதி அற்புதமான வைபவம். அப்படிப்பட்ட நம்முடைய சம்பிரதாயத்திலே பூர்வாச்சாரியர்கள் அவர்கள் அருளிச்சேதான போதம் அனுஷ்டானங்கள் இவர்கள் கூறு வார்த்தைகளை கொண்டு நீர் தேர வேண்டும் என்கிறார் நமக்கு ஆச்சார சேட்டரான மணவாளம் அவர்கள். அப்படி ஆச்சாரியருடைய கருணையினாலே நம்முடைய சம்பிரதாயத்திலே நமக்கு கிடைத்திருக்கக்கூடியதான நிதிகள்
கிரந்தங்கள் என்பது அபரிமிதம்னா எண்ணிக்கையில் சொல்லவே முடியாது. அவ்வளவு கிரந்தங்கள் நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய பெரியவர்கள். இவை எல்லாம் எதற்காக ஏற்பட்டது என்று சொன்னால், ஒருவர் உண்டாகில் அத்தனை காணுள்ளமே என்று சொல்வதைப் போல ஓரொரு ஜீவனும் உஜ்ஜீவனம் பெற வேண்டும் என்கிறதான உயர்ந்த நோக்கத்தினாலேயே நம்முடைய ஆச்சாரியர்கள் இந்த ஜீவனுக்கு வேண்டியதான அற்புதமான விஷயங்களை எல்லாம் பின்புள்ளாரும், அதாவது பின்பு வரக்கூடியவர்களும் இழக்கக்கூடாது என்கிறதான பெரும் கருணையினாலே அதனை ஏடுபடுத்தி வைத்தார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்ததான ரகசியங்கள் நம்முடைய சம்பிரதாயத்திலே கொட்டி கிடக்கின்றன. கருணை என்கிறதான ஒன்றினை உத்தேசிச்சே நம்முடைய சம்பிரதாயத்திலே நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் இதை அருளி செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பூர்வாச்சாரியர்களிலே கடை ஆச்சாரியராக இருக்கக்கூடியவராக எல்லோராலும் போற்றப்படுகின்ற மிகப்பெரியதான விசதவாக் சிகாமணி என்கிறதான திருநாமத்தை உடையவராக இருக்கக்கூடியவர் நம்முடைய கோயில் செல்வ பொய்யில்லாத மணவாள மாமனிகள் என்கிற ஆச்சாரியர். பூர்வாச்சாரியர்கள் பரம்பரையிலே நாதமணிகள் தொடங்கி எம்பெருமானார் நடுவாக மாமுனிகள் முடிவாக உள்ளக்கூடிய இந்த குரு பரம்பரையினுடைய ஹாரம், அதனுடைய அற்புதமான வைபவம் சொல்லில் அடங்காத வைபவத்தோடு கூடியது. குலபதியான நம்மாழ்வார் தாம் அருளி செய்ததான திருவாய்மொழி என்கிறதான அற்புதமான பிரபந்தம். உண்டோ வைகாசி விசாகத்துக்கு ஒப்பொரு நாள், உண்டோ சடகோபர் கொப்பொருவர், உண்டோ திருவாய்மொழிக்கு ஒப்பு என்கிறார் மாமுனிகள். அந்த திருவாய்மொழிக்கு ஒப்பு சொல்ல முடியாது இந்த உலகத்தில். ஈயாடுவதோ கருடற்கெதிரே இறைவிக்கு எதிர்பின் மினியாடுவதோ என்கிறார் கவிகள் எல்லாம் ஆழ்வாருடைய பெருமையை சொல்றார். அப்படிப்பட்ட நம்மாழ்வாருடைய பெருமை அப்படி நம்முடைய பூர்வாச்சாரியர்களிலே ஆச்சாரியர்கள் பலரும் காட்டி இருந்தாலும் அதிலே வள்ளல் வடக்கு திருவீதிப்பிள்ளை என்கிற பெருமை உடைத்ததான சுவாமி நம்பிள்ளை என்கிற மகாச்சாரிடத்திலே கேட்ட அர்த்த விசேஷங்களை எல்லாம், திருவாய்மொழியினுடைய அதி அற்புதமான நுண்பொருள்களை எல்லாம் ஏடுபடுத்தி வைத்தருளினார். அப்படி ஏடுபடுத்தி வைத்து அருளி முடிந்ததற்கு அப்புறம் நம்பிள்ளையினுடைய காலத்திலேயே ஆச்சாரிய நியமனத்தை அனுசரித்து அவைகள் எல்லாம் கோயில் ஆழ்வாரில எம்பெருமானுடைய திருவாராதனம் செய்யக்கூடியதான அந்த கோயில் ஆழ்வாரில அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் ஏடுபடுத்தி வைத்து விட்டார்கள். நம்பிள்ளையினுடைய மகாச்சாருடைய காலம் முடிந்ததற்கு பிறகு எழுந்துள்ள இந்த மகான்களுடைய காலத்திலே உபதேசங்களுக்கு பலவிதமான இன்னல்கள் ஏற்பட்டன மதாந்திரஸ்தர்களினாலே. திருவரங்கம் பலமுறை மதாந்திரஸ்தர்கள் படையெடுத்து வந்ததினாலே நம்பெருமாளே திருவரங்கத்தை விட்டு சஞ்சாரம் போகும்படியான ஒரு நிலையானது ஏற்பட்டு விட்டது. அப்படி நம்பெருமாள் திருவரங்கத்தை பிரிந்து திருவரங்கத்திலிருந்து கிளம்பி செஞ்சி என்கிறதான கடைசியிலே, அதாவது திருமலைக்கும் எழுந்தருளி மீண்டும் செஞ்சி எழுந்தருளி திருவரங்கத்துக்கு மீண்டும் எழுந்தருளினார் என்பது சரித்திர சான்றுகள் பகர்கின்றன. அப்படிப்பட்ட அந்த காலத்திலே ஆழ்வார்களுடைய அருளி செயல்களை எல்லாம் லோகத்திலே வழக்கு ஒழிந்து போய்விட்டது. இந்த அருளி செயல்களை ஆதரிப்பார் இல்லை, இதை பார்ப்பார் இல்லை, இது இருக்கக்கூடிய விசேஷங்கள் என்ன என்று சொல்லுவார் இல்லை. ஆழ்வார்கள் எத்தனை பேர் இருந்தார்கள் என்கிறதான விஷயத்தை கூட அறிய முடியாததான ஒரு கடினமான ஒரு விஷயத்தை நம்முடைய சம்பிரதாயம் அப்போது எதிர்நோக்கி இருந்தது. இனி இந்த சம்பிரதாயத்தை ரட்சிக்கக்கூடியவர்கள், காப்பாற்றக்கூடியவர்கள் யார் என்கிறதான நிலைமையானது ஏற்பட்டு 12,000 ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய திருமுடி, அதாவது தலையை வெட்டி போட்டுட்டான் அந்நிய படையெடுப்பு வந்து.
செய்வதறியாது திகைத்து நின்றனர் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர்கள். எல்லோருமே திருவரங்கத்தை விட்டும் பல திவிதேசங்களை விட்டும் உயிர் பழைத்தால் போதும் என்கிறதான ரீதியிலே எல்லோரும் கிளம்பி பற்பல ஊர்களுக்கும் வேறு காடுகளுக்கும் சென்று தஞ்சம் அடைந்து விட்டார்கள் என்று சரித்திரம் சொல்றது. இப்படி எல்லாம் அழிக்கப்பட்டு விட்ட நிலையிலே ஒன்றும் இல்லாமல் இருந்த பொழுது எம்பெருமான் தன்னுடைய சங்கல்பத்தினாலே தன்னுடைய திருவனந்தாழ்வானை மீண்டும் பூமியிலே அவதரிக்கச் செய்து தன்னுடைய பெருமையை உலகோர் அறியும்படியாக செய்ய வேண்டும் என்று திருவள்ளம் பற்றி திருவனந்தாழ்வான மீண்டும் இந்த நில உலகிலே அவதரிக்கும்படியாக கட்டளையிட்டு அருளினான் என்கிறார்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள். அந்த திருவனந்தாழ்வானுடைய திரு அவதார தினம் அப்படின்னு இன்றைய தினம் ஆனி திருமூலம் ஆழ்வார் திருநகரிலே விசேஷமாக, அதாவது அந்த புளிய மரம் திருப்புலி ஆழ்வார் அவர் ஆதிசேஷன் என்கிறது ஆழ்வார் திருநுடைய ஸ்தல புராணம் குருகா கேத்திர மகாத்மியம் சொல்றது. அப்படி ஆதிசேஷனே இந்த நிலவுலகத்திலே வந்து அவதாரம் பண்ணும்படியாக இருந்தது அந்த திருப்புலி ஆழ்வார். அவருக்கு இன்னைக்குதான் ஆனி திருமூலத்துக்கு தான் அவருக்கு திருநட்சத்திரம் கொண்டாடுறாள் அங்க. அப்படி எம்பெருமான் அந்த திருவனந்தாழ்வானே மீண்டும் அவதரிக்க செய்ய வேண்டும் என்று நியமனத்துக்கு அனுகுணமாக ஆச்சாரியராக நம்முடைய மணவாள மாமுனிகள் வந்து அவதாரம் பண்றார். அவர் அவதாரம் பண்ணின பொழுது திவ்தேசங்கள் இருந்த நிலை என்ன அப்படிங்கிறத வர்ணிக்கிறதுங்கிறது வார்த்தைகளால சொல்ல முடியாத அளவுக்கு கட்டத்தை நம்முடைய சம்பிரதாயம் பார்த்து இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட காலத்திலே அவதாரம் பண்ணினார் ஆச்சாரியர். மணவாளுடைய சரித்திரம் எல்லோரும் அறிந்த சரித்திரம். அதனால அடியேன் சரித்திர பாகத்துக்குள்ள அடியேன் போக விரும்பல. மணவாள மாமணிகளுக்கு அற்புதமாக அமைந்ததான ஒரு தனியன், அதனுடைய திரு அவதார அந்த தனியன்னு சொல்றது உண்டு. இன்னும் சிரேஷ்டர்கள் அதை மந்திரம் என்று அருளி செய்வார்கள். அது தனியனாக இருந்தாலும் சரி, மந்திரமாக ரெண்டு விதமாக சொல்ற வழக்கம் உண்டு. எப்படி சொன்னாலும் சரி, நம்முடைய சம்பிரதாயத்தை ஜெகதாச்சாரியரான சுவாமி எம்பெருமானாரை காட்டிலும் மேலான ஆச்சாரியர்கள் யாருமே கிடையாது. எம்பெருமானார் தரிசனம் என்ன இதற்கு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட எம்பெருமானாருக்கும் இல்லாததான ஒரு பெருமை அருளிச் செயல்களிலே தொடங்கும் பொழுது நாம் மணவாள மாமணிகளுடைய இந்த ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் என்கிறதான தனியனை சொல்லியே மந்திரத்தை சொல்லியே தொடங்க வேண்டும் என்கிறதான ஒரு கிரமமானது சாட்சாத்து பகவானாலே ரங்கநாதனாலேயே நியமனம் செய்யப்பட்டது என்கிறதான சரித்திரம் குரு பரம்பராதிகள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு பெருமை ஜெகதாச்சாரியருக்கு கூட இல்லாததான ஒரு பெருமை மணவாள மாமுனிகளுக்கு ஏன் ஏற்பட்டது அப்படிங்கிறது அங்க கேள்வி. அடியேன் இப்போதான் விண்ணப்பிச்சேன். மணவாள மாமுனிகள் அவதாரம் பண்றதுக்கு முன்னாலே திவ்தேசங்கள் பொலிவிழந்து ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. திருவரங்கம் தரைமட்டமாக ஆக்கப்பட்டு விட்டது. திருவரங்கத்துல ஒண்ணுமே கிடையாது. அப்படிப்பட்ட நிலையிலே ஆச்சாரியன் அவதாரம் பண்றார். திருவரங்கத்தை வந்து பார்க்கிறார். எங்கெங்கே என்ன நடந்தது என்று பார்க்கிறார். திவ்தேசங்களிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமைகளை கண்டு இவைகளை எப்படி மாற்றுவது என்று ஆராய்ந்து எந்தெந்த திவ்தேசங்களிலே யார் யார் கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் ஸ்ரீமுகம் அனுப்பி, வேற தேசத்திலே, வேற தேசம்னா ஆந்திர தேசத்தை போயிட்டா, சில பேர் கர்நாடக தேசம் போயிட்டா, இப்படி எங்கெங்கு சென்றிருந்தார்களோ அவர்களுக்கு ஸ்ரீமுகம் கடிதம் அனுப்பி அவளெல்லாம் மீண்டும் அந்த திவ்தேசங்களுக்கு வந்து சேரும்படியாக அவளை கூப்பிட்டு எம்பெருமானார் அவர்களுக்கு என்னென்ன கைங்கரியங்களை கொடுத்திருந்தாரோ அந்த கைங்கரியத்தை மீண்டும் அவர்கள் செய்யும்படியான விஷயத்தை முதலிலே பண்ணி கொடுத்தவர் மணவாள மாமுனிகள். ஆஹா, எம்பெருமானார் காலத்திலே உலகம் ஒருவாறு திருந்தியது. மாமுனிகள் காலத்திலே சம்பிரதாயமே போய்விடுமோ என்கிறதான நிலைமை ஏற்பட்டது. அப்போ முதல்ல வந்த உடனே ஆழ்வாருடைய பெருமையை யாருக்கும் ஒன்றும் தெரியல. ஆழ்வார்கள் யாரு என்ன எதுவுமே தெரியல. ஏன்னா எல்லாமே ஒழிக்கப்பட்டு விட்டது. அதற்காகவே ஆழ்வார்களுடைய பெருமை என்ன, நம்மாழ்வாரை பற்றி பலவிதமான தூஷணங்கள் பலவிதமாக சொல்லப்பட்டது.
அந்த தூஷணங்களுக்கெல்லாம் சரியான பதில் சொல்ல வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றினார். ஆழ்வார்களையும் அருளிச் செயல்களையும் தாழ்வா நினைப்பவர்கள் நரகில் வீழ்வார்கள் என்று நினைத்து நெஞ்சே எப்பொழுதும் நீயவர்பால் சென்று அணுக கூசி திரி. ஆழ்வார்களை பற்றியும் அருளிச் செயலையும் பற்றியும் கூசும்படியான பலவிதமான சொற்கள் எல்லாம் உபயோகித்து பலர் பேச ஆரம்பித்தனர். அதையெல்லாம் பார்த்த மணவாள மாமணிகள் திருவுள்ளத்தாலே கன்றி போய் ஆழ்வார்களை அருளிச் செய்யும் தாழ்வார் நினைப்பவர்கள் நரகில் வீழ்வார்கள் என்று அருளிச் செய்து இந்த ஆழ்வார்கள் என்பவர்கள் யார் என்பதை லோகத்தாருக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவே உபதேச ரத்தினமாலை என்கிற அற்புதமான பிரபந்தத்தை அருளிச் செய்து ஆழ்வார்களுடைய பெருமை என்ன, அந்த ஆழ்வார்கள் எப்படிப்பட்டவர்கள், அது ஏதோ தான் தோன்றித்தனமாக, அதாவது நாம் இப்ப நினைச்சது எதுவோ அதை நான் சொல்றேன் அப்படின்னு இல்லை. எந்த திருவாய்மொழி பிள்ளை இதனுளால் வந்த உபதேச மார்க்கத்தை சிந்தை செய்து பின்னவரும் கற்க உபதேசமாய் பேசுகின்றேன். மணவாள மாமணிகளுக்குடைய திருவடிகளை ஆசிரியிச்சிருவா மாமணிகளுக்கு பண்ண வேண்டிய கைங்கரியம் என்னன்னா, அவர் ரொம்ப ஆசைப்படுறது ஒண்ணுதான். எதை ஆசைப்படுறார் நம்மிடத்துல அப்படின்னா, நிறைய படிக்கணும்னு அவர் ஆசைப்படுறார். உபதேச ரத்னமாலையினுடைய ஆரம்பத்திலேயே ஞானத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். எந்த திருவாய் மொழிப்பிள்ளை இன்னருளால் வந்த உபதேச மார்க்கத்தை சிந்தை செய்து என்ன பண்றேன், பின்னவரும் கற்க உபதேசமாய் பேசுகின்றேன். பின்னாடி இருக்கிறவாளும் படித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு ஆசையா இருக்கு. அவர்கள் அதை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மன்னிய சீர் வெண்பாவில் வைத்து அடுத்த பாசுரம் சொன்னார். கற்றோர்கள் தாம் முகப்பர் கல்வி தன்னில் ஆசை உள்ளோர். கல்வியின் மேல் நமக்கு அற்புதமான ஆசை இருக்க வேண்டும். எது கல்வி? எம்பெருமானை பற்றியதான கல்விக்கு பேருதான் கல்வி. கற்கும் கல்விக்கெல்லை இளனே என்னும் கற்கும் கல்வி தாரமும் ஆவேனும் யானே என்னும் என்று கற்கும் கல்விநாதன் என்று சொல்றார். கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோனர். படிப்பு என்று சொன்னால் பகவானை பற்றிய படிப்புக்கு பேருதான் கல்வின்னு பேர். அப்போ பகவானை பற்றிய படிப்பு இல்லாத மற்ற கல்வி எல்லாம் கல்வி இல்லையானா அது கல்விங்கிறது ஏகதேசம். ஏன் கல்வி எதை சொல்றோம்னா, அது சரீரத்தை பாதுகாப்பதற்கு அந்த கல்வி, ஆத்மாவின் பாதுகாப்புக்கு உயர்ந்ததான கருவி கல்வி எதுவோ அதுதான் உண்மையான கல்வி. உயிர்களின் அற்புதமான விஷயங்களை விவரித்து அந்த உயிர்கள் உண்மையான நிலை எய்தும்படியாக எது செய்து கொடுக்கிறதோ அதற்கு பேர்தான் கல்வி என்று பேர். அதனால்தான் மணவாள மாமணிகள் தென்னரங்கர் சீரர்களுக்கு இலக்காக பெற்றோம், திருவரங்கம் திருப்பதியை இருப்பாக பெற்றோம், மன்னிய சீர் மாறன்கலை உணவாக பெற்றோம், மதுரகவி சொற்படியே நிலையாக பெற்றோம், முன்னவராம் நம் குறவர் மொழிகள் உள்ள பெற்றோம், முழுதும் நமக்கு அவை பொழுதுபோக்காக பெற்றோம். நமக்கு பொழுதுபோக்கே பூர்வாச்சாரியர்களுடைய அற்புதமான வியாக்கியானங்களிலே பொழுதுபோப்பது அருளிச் செயலும் அவர்களுடைய வியாக்கியானங்களும் தான் நமக்கு பொழுதுபோக்காக ஆயுள் பரியந்தம் இருக்க வேண்டியது என்று நமக்கு காட்டி கொடுக்கிறார் மணவாள மாமனிகள். அப்ப அதற்கு பேர் தான் கல்வி என்று பேர். இப்போ மதாந்தரஸ்தர்கள் இந்த பல ஓலைகள்லாம் எரிச்சு இதெல்லாம் பண்ணி இந்த கல்வியை இல்லாமல் பண்ண வேண்டும் என்று நினைத்த பொழுது அப்படி பண்ணிட்டா நிறைய மணவாள மாமனிகள் பல திவிதேசங்களுக்கு எழுந்தருளி ஆழ்வாருடைய அருளிச் செயலுடைய ஓலைச்சுவடிகள் எங்கெங்கெல்லாம் காப்பாற்றப்பட்டிருக்கின்றன என்பதை பற்றி ஒரு லிஸ்ட் எடுக்கிறார். உடனே அந்தந்த திவிதேசங்களுக்கு போறார். எங்கெங்க யார் யார் இடத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு எல்லா இடத்துலையும் போய் அங்கங்க இந்த கலாபத்துக்கு பயந்திருந்து சேர்த்து வைத்திருந்த பல நூல்களை எல்லாம் அங்கிருந்து திருப்பி திருவரங்கத்துக்கு எழுந்துள்ள பண்ணி கொண்டு வரார். பெரிய கைங்கரியம் மாமனிகள் பண்ண கைங்கரியம். இது ரொம்ப உயர்த்தியால் நாம இப்போ ஒரு நிமிஷத்தை சொல்லிட்டோம். அவர் போனார் எடுத்துன்னு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த நாள்ல இதெல்லாம் போய் எடுத்துட்டு வருதுங்கிறது எவ்வளவு பெரிய காரியம் அது. அப்படி எடுத்துன்னு வந்தார். திருவரங்கத்துல ஏற்கனவே எம்பெருமானாரால் நியமிக்கப்பட்டவர்கள் எங்கெங்க இருந்தாலும் அவளையும் திருப்பி கூப்பிடுறார். இப்படி அவர்களுக்கு அந்த கைங்கரியத்தை கொடுத்து ராமானுஜார் திவ்யாக்னியை திருப்பி பண்ணி முடிச்சுட்டு அடுத்து ஒண்ணு பண்றார். என்ன செய்யறாருன்னா, இந்த ஆழ்வார்களையும் அருளிச் செயல்களுக்கும் எந்தவித குறைவும் என்னாலும் ஏற்படக்கூடாது என்பதற்கு, அதிலும் குறிப்பாக
நம்மாழ்வாருடைய ஸ்ரீசுக்திக்கும் நம்மாழ்வாருக்கும் ஒரு குறைவும் ஏற்படக்கூடாது என்கிறதான உயர்ந்ததான நோக்கத்தினாலேயே அடுத்தது திருவாய்மொழி நூற்றந்தாதி என்கிற அற்புதமான பிரபந்தத்தை திருவாய்மொழியினுடைய சாரமாக விளக்கி அருளி செய்கிறார். திருவாய்மொழி, அதாவது திருவாய்மொழி நூற்றந்தாதி முதல் 2 அடிகளாலே நம்பிள்ளை என்கிற மகாச்சாரி அருளி செய்ததான ஈடு என்கிறதான கிரந்தத்தினுடைய சாரத்தையும் அடுத்த 2 அடிகளாலே நம்மாழ்வாருடைய பெருமையும் சொல்ல வேண்டும். அந்த திருவாய்மொழி அமைக்கப்பட்ட ரீதியிலேயே ஆதியும் அந்தமத்தையும் கொண்டு அந்தாதி தொடரிலே அமைக்கப்பட வேண்டும் என்று மணவாள மாமனிகளுடைய திருவாய்மொழி நூற்றந்தாதி போன்றதான ஒரு நூல் இனி உலகத்தில் அவதாரமே பண்ண முடியாது என்று சபதமிட்டு சொல்லிவிடலாம். அந்த திருவாய்மொழி நூற்றந்தாதியும் திருவாய்மொழியும் ஒரு சேர அனுபவித்தவர்களுக்கு அதனுடைய பெருமை என்னன்னு நல்லா தெரியும். அப்ப நம்மாழ்வாருடைய பெருமை உலகத்திலே நிலை பெற்று எப்பொழுதும் இருக்க வேண்டும், திருவாய்மொழியுடைய பெருமை எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதற்காகவே திருவாய்மொழி நூற்றந்தாதி என்கிறதான அற்புதமான நூலை அருளி செய்து திருவாய்மொழியும் நம்மாழ்வாருடைய பெருமையும் உலகத்திலே நீடூழி இருக்கும்படியாக செய்தருளினார் மணவாள மாமனிகள். அடுத்து பண்ணார் இந்த திருவாய்மொழியுடைய அர்த்த விசேஷங்களை சில பேர் தவறாக பொருள் விளக்க ஆரம்பித்தார்கள். எப்படி பொருள் விளக்க ஆரம்பித்தார்கள்? முனியே நான்முகனே முக்கண்ணப்பா என்று ஆழ்வார் அருளி செய்திருக்கிறார். அதனாலே ஆழ்வார் பிரம்மாவையும் ஸ்துதி பண்றார், சிவனையும் ஸ்துதி பண்றார் என்றெல்லாம் தேவதாந்திரங்களை எல்லாம் அவர் ஸ்துதி பண்ணிருப்பதனாலே அவைகளும் பரதேவத்தை என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். அப்படி பண்ண பொழுது அப்படி அல்ல. என்ன ஆதிபிரான் இருக்க மற்ற தெய்வம் நாடுதிரே, மற்ற தெய்வம் விளம்புதிரே என்று ஆழ்வார் அருளி செய்திருக்கிறார். இலங்கித்திட்ட புராணத்தீரும் சமணரும் சாக்கியரும் வலித்து வாது செய்வீர்களும் மத்தனும் தெய்வமும் ஆகி நின்றான் என்று ஆழ்வாரே அதற்கு பதில் சொல்லியிருக்கிறார் என்கிற விஷயங்கள் எல்லாம் நம்மாழ்வார் எம்பெருமான் திறத்திலே உண்டானதான பரதத்துவத்தை எப்படி ஸ்தாபித்தாரோ அதை காண்பிக்க வேண்டும் என்று திருவுள்ளப்பத்தி அருளி அந்த திருவாய்மொழி நூற்றந்தாதியை அதே ரீதியிலே அருளி செய்தார். மணவாள மாமனுடைய மிகச் சிறந்ததான மேதா விலாசத்திற்கு உயிரான சான்றாக இருக்கக்கூடியது திருவாய்மொழி நூற்றந்தாதி என்கிறதான ஒப்புயற்ற பிரபந்தம். அடியேன் இதெல்லாம் எதுக்கு இப்ப சொல்றேன் அப்படின்னு சொன்னா இது ஒரு முன்னுரையாக வச்சுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டார். இதெல்லாம் பண்ணியதான திறம் இது மட்டும் அல்ல. அடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா, இனி இந்த திருவாய்மொழியானது ஒரே ஒரு ஓலைகள்ல மட்டும் இருந்தால் காப்பாற்ற முடியாது என்பதற்காக ஒரு 15-20 பேர் கொண்டதான ஒரு குழுவை அமைத்து அவர்களிடத்திலே ஒவ்வொருத்தரிடத்திலும் ஓரொரு ஓலைகளை கொண்டு எழுத வேண்டும் என்று நியமித்து இரவு பகல் பாராமல் ஓலைகளிலே இந்த திருவாய்மொழியும் திருவாய்மொழிய வியாக்கியானமும் மீண்டும் படிகளிலே எழுதும்படி செய்தார். இந்த நாள்ல நமக்கு இவ்வளவு வசதி எழுதுறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறோம். அந்த நாள்ல ஒரு வசதியும் கிடையாது. அந்த ஒரு வசதியும் இல்லாத நேரத்திலே இதை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக ராத்திரி தூக்கமே கிடையாது மாமணிகளுக்கு. இரவு பகல் பாராமல் இதை ஓலைகளிலே எழுதி வைக்கிறார். அப்போ அவருடைய அத்தியந்த சிஷ்யரான கோயில் கந்தாடையண்ணன் சுவாமி போய் கேட்கிறார், சுவாமி தேவள் எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறதே, ராத்திரிலாம் கண் விழிச்சு எழுதுறதேன்னு. அப்ப பதில் சொல்றார், யாருக்கு எழுதுறேன்? உம்முடைய பிள்ளைக்கும் பேரனுக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சீவைட்டவாழ்ல இருக்கக்கூடிய அத்தனை சந்ததிகளும் பின்புள்ளார் எல்லோரும் பயன்பெற்று போக வேண்டும் என்கிறதான கருணையினாலேயே ராத்திரி பகல் பாராமல் மாமணிகள் அவர்களை திருப்பி ஏடு எடுத்து எழுதி வைக்கிறார். அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி கேட்கிறார், நீங்க பாட்டுக்கு இப்படி திருவாய்மொழியை பத்தி ஆழ்வாரை பத்தி சொல்றாரு, ஆழ்வார் சொன்னதெல்லாம் சரியாக போய்விடுமா? ஆழ்வார் சொன்னதெல்லாம் சரியாக இருக்காது. வேதம்தான் உயர்த்தி, அப்படி வேதத்துக்கு இணையாக இதை சொல்ல முடியாது என்று காட்டின பொழுது, இல்லை ஆழ்வார் வேதத்திலே என்ன சொல்லப்பட்டதோ அதைத்தான் தன்னுடைய திருவாய்மொழியும் சொல்லுகிறார் என்பதற்கு பிரமாணங்கள் என்று சொன்னால் ஆதாரங்கள், அவைகள் எல்லாம் தொகுத்து இந்த மகாச்சாரியரான நம்பிள்ளை அதை பல இடங்கள்ல வியாக்கியானத்தை காண்பிச்சார். உடனே அவன் கேட்டான், இது எங்க இருக்கு, அது எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியல. உடனே மணவாள மாமனிகள் என்ன பண்றான், இந்த திருவாய்மொழிக்கு அமைந்த வியாக்கியானங்களில் நடுவிலே எடுத்தாளப்பட்டதான பிரமாணம் அப்படின்னா ரிக்வேதம் எங்க இருக்கு, எஜுர்வேதத்தை பத்தி எங்க சொல்லிருக்கார், சாமவேதம் எங்க இருக்கு, அதர்வண வேதம் எங்க சொல்லிருக்கு, உபனிஷத்து எங்க சொல்லிருக்கு, மற்ற வேதாந்தங்கள் எங்க சொல்லிருக்கு, ஸ்ருதிகள் எங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இதிகாசம் எங்க சொல்லப்பட்டிருக்கு, புராணம் எங்க சொல்லப்பட்டிருக்கு,
பகவத் சாஸ்திரமாக ஸ்ரீ பாஞ்சராத்திரம் எங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தமிழ் இலக்கிய நூல்கள் எல்லாம் எப்படி ஆழ்வாருடைய திருவாக்கில வந்திருக்கிறது, பண்ணி இசை மரபை பத்தி இசையை பற்றியான செய்திகள் எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்கிற அவ்வளவு விஷயத்திற்கும் ஆதாரங்களை திரட்டி அந்த ஈட்டுக்கு ஒரு பிரமாண திரட்டு என்று பண்ணி இன்னி வரைக்கும் இந்த திருவாய்மொழியை ரட்சித்து இருப்பவர் மணவாள மாமணிகள் ஒருவரை தவிர யாராலும் பண்ண முடியாத ஒரு கைங்கரியத்தை மாமணிகள் பண்ணி அருளினார். அதனால்தான் கவி பாடினார், மாற்றற்ற செம்பன் மணவாள மாமணிகள் வந்திலனேல் ஆற்றில் கரைத்த புலியல்லவோ தமிழ் ஆரணமே. மணவாள மாமணிகள் மட்டும் அவதாரம் பண்ணாமல் போயிருந்தால் திருவாய்மொழி என்னைக்கோ அழிஞ்சு போயிருக்கும். திருவாய்மொழிக்கு அமைந்த உரைகள் எல்லாம் காணாமல் ஒண்ணுமே இல்லாம போயிருக்கும். போயிடுத்து போனதை மீண்டும் எங்கெங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடித்து எடுத்து வந்து ஏடுபடுத்தி ராத்திரி பகல் பாராமல் இந்த கைங்கரியத்தை மணவாள மாமணிகள் செய்து கொடுத்து முடிக்கிறார். இவ்வளவும் பண்ணி முடிக்கிறார். வந்த உடனே அடுத்த உடனே தோணி போச்சு, இவ்வளவு பெரியதான விஷயத்தை பண்ணிருக்கக்கூடிய 1000 நாபடைத்ததான ஆதிசேஷன், அவனுக்கு வாக்கு வன்மை உண்டே. எம்பெருமான் பார்த்தான், ஆஹா, இப்படிப்பட்டதான கைங்கரியத்தை செய்வதற்காகத்தானே இவரை நாம் பூமிக்கு அனுப்பினோம். இனி இவரிடத்திலிருந்தே நாம் இந்த திருவாய்மொழியினுடைய அர்த்த விசேஷத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினான் எம்பெருமான். அதனாலே ரங்கநாதன் என்ன பண்ணான், பெரிய பெருமாள் மணவாள மாமணிகளை கூப்பிட்டு ஒரு கட்டளை இடுறான். என்ன கட்டளை இட்டான் அப்படின்னு கேட்டா, எனக்கு ஒரு வருஷ காலம் எந்த உற்சவமும் வேண்டாம் முதல்ல சொல்லிட்டாரு. ஏன் சுவாமி உற்சவம் வேண்டாம், இதை காட்டிலும் பெரிய உற்சவம் எனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். நம்மாழ்வார் அருளி செய்ததான திருவாய்மொழியினுடைய பெருமையை நான் கேட்டு அனுபவித்து அறிந்து கொள்ள ஆவல் கொண்டு விழைகிறேன் என்று நியமிக்கிறார். அதை மணவாள மாமணிகளே சாதிக்கிறார். நாமார் திருமண்டபம் என்று நம்பெருமாள் அவரை அழைத்து அதை நியமித்த விஷயத்தை மாமணிகளே அற்புதமான விஷயமாக காட்டி கொடுக்கிறார். அப்படி காட்டின பொழுது ஒரு வருஷ காலம் திருவரங்கத்திலே பெரிய பெருமாளுடைய முன்னாடி இருக்கக்கூடியதான மாமணி மண்டபம், அந்த மண்டபத்திலே நம்பெருமாள் எழுந்தொழிருப்பார். மாமணிகள் அங்கே இருந்து அங்கே எழுந்தொழிருந்த ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் அங்கே எழுந்தருளி நிச்சயம் காலையிலிருந்து ஆரம்பிச்சு அற்புதமான இந்த பகவத் விஷயம் என்கிறதான திருவாயுமனுடைய அர்த்த அனுசந்தானம், திராவிட வேத சாகரம் என்கிற திராவிட வேதம் என்கிறதான அந்த சாகரம் இருக்கிறதே அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நியமனம் அடியாக தமிழ் வேதத்தினுடைய பெருமை, தமிழ் வேத தீடுதனை தாருமென வாங்கி முன் நம்பிள்ளை ஈயுண்ணிய மாதவருக்கு தாம் கொடுத்தார் என்றெல்லாம் சரித்திரம் சொல்றது. அப்ப நம்பிள்ளை என்கிற மகாச்சாரியர் அருளி செய்ததான அற்புதமான அந்த வியாக்கியானத்தை பெரிய பெருமாள் திருமுன்பாக நியமனித்து சொல்ல வேண்டும் என்ற நியமனத்துக்கு அனுகுணமாக அந்த இடத்திலே எழுந்தருளி இருந்து ஒரு வருஷ காலம் ஒரு ஆவணி மாதத்திலே ஒரு சுவாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு அந்த உற்சவமானது தொடங்கப்பட்டது என்னும் சரித்திரம் சொல்றது. அது ஒரு வருஷ காலம் முடிந்து ஆனி திருமூலத்தன்னைக்கு பௌர்ணமி என்று சேர்ந்ததான அன்றைய தினத்திலே அது பூர்த்தி அடைந்தது என்னும் ஒரு சரித்திரம். உலகத்திலே ஒரு நூலை கேட்பதற்காக பெருமாள் ஒரு வருஷ காலம் எதையுமே பண்ணிக்காமல் உற்சவம் பண்ணிக்காமல் இருந்தான் என்பது உலகத்தில மாமுனிகளுக்கு உண்டானதான ஒரு தனித்த பெருமை. அப்படி மணவாள மாமுனிகள் ஒரு வருஷ காலம் அந்த திருவரங்கத்திலே எழுந்தருளி இருந்து இந்த ஆச்சாரியுடைய வியாக்கியானங்களை எல்லாம் அர்த்த விசேஷங்களை எல்லாம் அப்படி காட்டினே வரார். அப்படி காட்டின்னு வரார் அப்படின்னு சொன்னா அவர் எப்படி சொல்றாருன்னா, எந்தெந்த பிரக்கிரியைனா என்ன அர்த்தம்னா, ஆழ்வார் இதை சொல்லிருக்கிறது எதை உத்தேசிச்சு சொல்றார், இப்படி சொல்லிருக்காரே ஆழ்வார், இது எங்க இருக்கு, இது ஸ்ரீராமாயணத்தை இருக்கிறது, இப்படி நம்ம ஆழ்வார் இப்படி அருளி செய்திருக்கிறாரு, இது எங்க இருக்கிறது, இது யஜுர்வேதத்திலே இருக்கிறது, இப்படி நம்ம ஆழ்வார் அருளி செய்திருக்கிறாரே இது எங்க இருக்கிறது, இது பகவத்கீதையிலே இருக்கிறது, இப்படி நம்ம ஆழ்வார் அருளி செய்திருக்கிறார் இது எங்க இருக்கிறது, இது பாஞ்சராத்திர ஆகமத்திலே இருக்கிறது என்றெல்லாம் பிரமாண பூர்வகமாக மணவாள மாமிகள் அற்புதமான வியாக்கியானத்தை நிலத்தை செய்து முடிக்கிறார். அப்படி ஒரு வருஷ காலம் செய்து முடிச்ச உடனே நடந்ததான அந்த ஆணி திருமூலத்தை அன்னைக்கு எம்பெருமான் ரங்கநாதன் அர்ச்சக குமாரன் வடிவமாக ஒரு சிறு பிள்ளையாக வந்திருந்து உற்சவம்லாம் சாத்துமுறை பண்ணி முடிக்க போறா. அப்படி முடிச்ச பொழுது அந்த இடத்துல
ஆச்சாரியனுக்கு என்ன செய்யணும்? போற்றி உகப்ப ஆச்சாரியனை பண்ணின கைங்கரியத்துக்கு நம்ம கைமாறலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆச்சாரியன் நமக்கு செய்திருக்கக்கூடிய உபகாரத்துக்கு கைமாறு என்பது யாருமே பண்ண முடியாது. மாயவனும் காணகில்லார் என்கிறார்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள். எம்பெருமானே நினைச்சாலும் பண்ண முடியாது. அப்படிப்பட்டதான உயர்ந்ததான அந்த விஷயத்தை இவர் செய்து முடிக்கிறார். முடிச்ச உடனே அந்த இடத்துல அவருக்கு மாமுனிகளே அந்த இடத்த அவருக்கு எல்லா விதமான மரியாதைகள் செய்ய வேண்டும் என்று எழுந்தொள்ளி இருக்கும் பொழுது ஒரு சின்ன குழந்தை ஒண்ணு அங்கிருந்து வந்து அந்த கோட்டி நடுவிலே எல்லோரும் பார்த்திருக்கும் பொழுதே தள்ளி வந்து முன்னே நின்று கொண்டு அவரிடத்திலே நேராக நின்று கை கூப்பி கொண்டு அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லுகிறது. ஸ்ரீ சைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம் என்கிறதான ஒரு வச்சனத்தை சொல்றது. ஆச்சரியமா பாக்குறா. எல்லாருமே பார்த்து அந்த குழந்தை ஓடி போயிடுறது. திருப்பி சொல்லுன்னு அந்த குழந்தைய பிடிச்சு கேட்டா அதுக்கு தெரியலை. என்னதான் சரித்திரம் சொல்றாள் அந்த இடத்துல. அப்படி பெருமாளே வந்திருந்து ஒரு விஷயத்தை சொல்றார். மணவாள மாமுனிகளுக்கு ஆச்சாரிய சம்பாவனையாக ஒரு மந்திரத்தை எம்பெருமான் அருளி செய்கிறார். இந்த ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் என்பதற்கு தனியன் என்று ஒரு அர்த்தம் உண்டு. தனியன் யாருக்கு பண்ணோம்னா ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு பண்ணலாம், சிஷ்யன் ஆச்சாரியனுக்கு பண்ணலாம். நன்னூல் வச்சனங்கள்லாம் அதுக்கு இருக்கிறது. இப்போ தன்னுடைய ஆச்சாரிய ஸ்தானியராக ஒரு வருஷகாலம் இடத்தை கேட்டதுனாலே இவருக்கு நாம் செய்ய வேண்டும் என்று என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா பெருமாள் இவருக்கு இந்த தனியனை சமர்ப்பித்தார் என்று ஒரு வசனம். ஆனால் நம் பூர்வாச்சாரியர்கள் இன்னொரு விதமாக விஷயம் காட்டுறார். இல்லை, இது மற்றவர்களுக்கு அமைந்ததான தனியன் போல இது தனியன் அல்ல. இது மந்திர ரூபமாக இதில் சக்தி இருக்கிறது. மந்தாரம் திராயதே இது மந்திரா. மந்திரத்திலும் மந்திரத்துக்கு உள்ளீடான வஸ்திலும் மந்திர பிரதனான ஆச்சாரியன் பக்கலிலும் பிரேமம் கணக்க வேணும் இல்லையா? காரியக்கிரமம்னு சொன்னார். மந்திரம் மந்திரத்துக்கு உள்ளீடான வஸ்து, மந்திர பிரதனான ஆச்சாரியன். இப்ப நம்பெருமானுக்கு யாரு? அவருக்கு எது மந்திரம்? நமக்கெல்லாம் மந்திரம் தெரியும், அஷ்டாட்சரம் தெரியும், திருத்வாதசாட்சரம் தெரியும், கட்டாட்சரம் தெரியும், அநேக மந்திரங்கள் தெரியும். இதெல்லாம் யாரை குறித்துனா எம்பெருமானை குறித்து வந்ததான மந்திரங்கள். எம்பெருமான் உச்சரிப்பதற்கு என்று ஏதாவது மந்திரம் உண்டான்னு ஒரு கேட்டார். உண்டு சுவாமி, எம்பெருமானும் வாயிலே வந்ததான ஒரு மந்திரம் உண்டு. என்ன மந்திரம் உண்டு அப்படின்னு கேட்டார். தன்னுடைய ஆச்சாரியரான மணவாள மாமனின் விஷயமாக அவர் அருளி செய்ததான இதுவன்னோ மந்திரம். மந்திரம்னா அதுக்கு மந்திரத்துக்கு உண்டானதுன்னா அதுல இருக்கணுமே. அப்படி ஒண்ணும் அதுல மந்திரத்துக்கு உண்டானதெல்லாம் அதுல இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கா அந்த நாள். அதுக்கு நம்ம ஆச்சாரியர் பெரிய பரம முக்கியமான ரகசியம் அது. அதுல இருந்து சில வார்த்தைகளை மட்டும் விண்ணப்பிக்கிறேன். அது ரகசியார்த்தம் என்பதனாலே அடியனாலே முழுவதுமாக சொல்வதற்கு இல்லை. இருந்தாலும் சில விஷயங்களை சொல்ல. மந்திரம் என்று சொன்னால் அந்த மந்திரங்களுக்கு பீஜாட்சரம் அப்படின்னு, அந்த பீஜாட்சரங்கள் இருந்தால் ஒழிய அவைகளை மந்திரமாக கொள்ளுவது என்பது நமக்கு கிடையாது. அப்படி பீஜாட்சரத்தோடு கொண்டு அமைந்ததாக ஒரு மந்திரம் எப்படி அமைந்தது அப்படின்னு கேட்டா, முதல்ல பூர்வாச்சாரியர்களுக்கு அமைந்த தனியன்களில எத்தனையோ ஆச்சாரியர்களுக்கு இருந்தாலும் பராசர பட்டர் என்கிற ஆச்சாரியருக்கும் மணவாள மாமணிகளுக்கும் வேதாந்தாச்சாரியருக்கும் மட்டுமே ஸ்ரீ என்கிறதான அமிர்தாட்சரத்திலே தொடங்கக்கூடியதான தனியனானது உண்டு. ஸ்ரீ என்பது அமிர்தாட்சரம்னு வேறு. அதாவது பிராட்டியோட துவயத்தினுடைய சம்பந்தம் மாதிரி அது சொல்லப்படுறது. ஸ்ரீரிதி பிரதமம் நாமம் லக்ஷ்மியாகா என்று சொல்லுவார்கள். ஸ்ரீ என்கிற சப்தமானது பிராட்டிக்கு அமைந்ததான முதல் திருநாமம். அதுக்கப்புறம் தான் அவளுக்கு மற்ற திருநாமம்லாம். அதனால ஸ்ரீ என்கிறதான திருநாமமே பிராட்டிக்கு உயர்ந்ததான திருநாமம். இந்த மந்திரமே ஸ்ரீ என்கிற பிராட்டியினுடைய சப்தத்தோடு கூடியதாக தொடங்குவது என்று இருப்பதினாலே, இந்த பிராட்டியினுடைய சம்பந்தமாகிற துவயத்தினுடைய ஆக்கரம் கொண்டு அமைந்திருப்பதனாலே, ஸ்ரீ என்று இருப்பதினாலே இது மந்திரத்தினுடைய முதல் உச்சரிப்பே பிரதான அம்சமாக வழங்குகிறது என்று முதல்ல காமிச்சார். அதுக்கப்புறம் பாருங்க, பீஜாட்சரம் எங்கெங்க இருக்குன்னு மட்டும் அடியன் சும்மா கோடிட்டு காமிக்கிறேன். தயாபாத்ரம் தீபக்தியாதி குணார்ண வம் யதீந்திர பிரவ நம் மாத ரம், இவைகளுக்கெல்லாம் வம் ரம் நம் இதெல்லாம் பீஜாட்சரம்னு பேர்.
சுவாமி இந்த பீஜாட்சரம் மத்தத சொல்ற மாதிரி எழுதலாமேனா, இந்த பீஜாட்சரம் வரா மாதிரி நம்ம எழுதலாம். ஆனா பெருமாள் சொன்னாராங்கிறது தான் அங்க கேள்வி. இப்போ இந்த ஒழுக்க பீஜாட்சரங்களான மந்திரங்களாலே அமைக்கப்பட்டதான அற்புதமான மந்திர பிரபாவம். அது மட்டுமா, எம்பெருமானுடைய வாக்கில் இந்த மந்திரத்தை போல வேறொரு மந்திரம் யாருடைய வாக்கிலிருந்து வரவே முடியாது என்பதுதான் இந்த இடத்த விஷயமாக தெரிகிறது. ஆஹா, அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் இந்த இடத்த சொல்லும் பொழுது இந்த இவைகள் பூரவே பீஜாட்சரம். இதை பத்தி நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. அது குக்கியமாக இருப்பதனால என்னை விண்ணப்பிக்க முடியவில்லை. ஒரு சங்கரமாக சொல்றேன். இப்போ மற்ற இடத்தெல்லாம் மற்றவருடைய ஆச்சாரிய தனியன்னு கூட வம் லம்லாம் வந்தா அது பீஜாட்சரமானா அது பீஜாட்சரம் ஆகாது. ஏன் ஆகாதுன்னு கேட்டா, பகவானுடைய திருவாயிலிருந்து வந்தாதான் அதற்கு மந்திர சக்தியே தவிர மற்றதுனாலே மந்திரம் என்பது ஒருவராலே உண்டாக்கப்படுவது கிடையாது. எம்பெருமான் சிருஷ்டியிலே எம்பெருமானாலே காட்டப்பட்டதுக்கு பேர் தான் மந்திரம்னு பேரு. அப்படி எம்பெருமானுடைய திருவாக்கிலிருந்து வந்திருந்தால்தான் அவைகளுக்கு மந்திர சக்தியானது ஏற்படும். அப்படி பார்த்த பொழுது இதனாலே மந்திரத்துடைய துவயத்தினுடைய பெருமை சொல்லப்படுகிறது, பீஜாட்சரங்களுடைய பெருமை காட்டப்படுகிறது. இவைகள் எல்லாம் சேர்ந்து இருக்கிறது என்கிறதான உயர்ந்த பெருமை கொண்டதாக பெருமாளுடைய பெருமாளுடைய திருவாக்கிலிருந்து அவதாரம் பண்ணியது என்று இதற்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறார். இப்படிப்பட்ட உயர்ந்ததான மந்திரம் இந்த ஸ்ரீசைலேச. அதனால இத தனியன் என்று சொல்ற வழக்கத்தை காட்டிலும் சொல்லுகின்றதான அற்புதமான விஷயமானது நம்முடைய சம்பிரதாயத்திலே காட்டப்பட்டிருக்கிறது. அதனாலேயே ஸ்ரீசைல மந்திர பிரபாவம் என்னெல்லாம் கிரந்தங்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள் அருளி செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இதை பற்றி அற்புதமான விஷயங்கள் அவர் காலத்திலே ஆச்சாரியனுடைய மாமனிகள் காலத்திலே எழுந்தருளி இருந்தவரான சுவாமிகள் அவர்கள் எல்லோரும் பல நூல்களை அருளி செய்திருக்கிறார்கள். அதிலே பரவாதி கேசரியார் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆச்சாரிய சேட்டர், அவர் என்கிறதான இந்த மந்திரத்தினுடைய பிரபாவம் எப்படிப்பட்டது என்பதை தெரிவிக்கும் முகமாக அற்புதமான ஒரு பிரபந்தம் அருளி செய்திருக்கிறார். அந்த பிரபந்தத்துக்கு ஸ்ரீசைல வைபவம் என்று அந்த பிரபந்தத்துக்கு பேர். அந்த பிரபந்தத்தை எத்தனை அவகாசம் முடியுமோ அவ்வளவு ஏன்னா இப்ப அடிய முதல்ல மணவாள மாமுனிகளுக்கு ஏன் இந்த பெருமை ஏற்பட்டது ஒரு கேள்வி கேட்கலாம். ஏன் சுவாமி எங்க ஆச்சாரியனுடைய தனின்னு முதல்ல சொல்லக்கூடாதா அப்படின்னா, யாரதும் எல்லோரும் பெருமை உடையவர்கள் தான், எல்லோருடையும் சொல்லலாம். ஆனால் திருவாய்மொழியை காத்த குணவாளர் அழ்வாரை ஸ்ரீசுக்திகளையும் அருளி செயல்களையும் ஒன்றும் இல்லாமல் போன காலத்திலே மீட்டு திவ்யதேசங்களை எல்லாம் காத்து அருளி நமக்கு கொடுத்தவர் மணவாள மாமுனிகள். அவர் பண்ணின கைங்கரி, அவருடைய வாழி திருநாமமே பாருங்க. அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, கடகோபன் தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண் உலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும். இது நம்ம ஆச்சாரியர் எப்படி சொல்லுவானா, மணவாள மாமுனியே அடியார்கள் வாழ இன்னும் ஒரு நூற்றாண்டிரும், மணவாள மாமுனியே அரங்கநகர் வாழ இன்னும் ஒரு நூற்றாண்டிரும், மணவாள மாமுனியே கடகோபன் தந்தமிழ் நூல் வாழ இன்னும் ஒரு நூற்றாண்டிரும், மணவாள மாமுனியே கடசூழ்ந்த மண்ணுலகம் வாழ இன்னும் ஒரு நூற்றாண்டிரும். என்னெல்லாம் அப்போ மாமுனிகள் இருந்தால்தான் அடியார்கள் வாழ்வார்கள், அரங்கநகர் வாழும், கடகோபன் தந்தமிழ் நூல் வாழும், கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழும். இவைகளெல்லாம் வாழ்ச்சி யாரால் பெற்றது? மணவாள மாமுனிகளால பெற்றது. அவர் நாம கைமாறு பண்ணவே முடியாது. அந்த திறத்திலேதான் எம் நம்பெருமாளும் இந்த கைமாறுக்கு ஒன்றும் பண்ண முடியாது என்கிறதான விஷயத்தினாலேயே பெருமாளே தன்னுடைய திருவாக்கினாலே அவருக்கு அற்புதமான மந்திரத்தை சாதித்து கொடுத்தான் என்று சரித்திரம். இனி இந்த பாசுரத்தினுடைய ஒரு 12 பாசுரங்கள் அதுல இருக்கிறது. இந்த ஸ்ரீசைலேச வைபவம் என்கிறத அதுல அவர் காலத்திலே இந்த மந்திர பிரபாவத்தையும் தனியனுடைய இந்த பிரபாவத்தையும் அவர் காட்டின ரீதியிலையும் அப்படியே சில விஷயங்களை சொல்றேன். பாசுரத்தையும் சொல்லி சங்கிரகமாக, அதாவது சுருக்கமாக சில விஷயங்களை விண்ணப்பிக்கிறேன். அதுல முதல் பாட்டு, கூறுகேன் உலகீரே குங்குமத்தோள் அரங்கேசர் மாறன் மறைப்பொருள் கேட்க மணவாள மாமுனியை
ஏறுமனைத்தனில் திருநிலத்தில் தாமிருந்து வீருடனே செவிசாத்தி விரையடி பூசனையாற்றி. இதுல முதல் 1 2த்துக்கு கொடகம்னு பேரு. தமிழ்ல கொடகம்னா முதலும் 2ம் சேர்த்து ஒரு பொருளை சொல்ல வருவதுன்னு அர்த்தம். அது 2வது பாட்டையும் சொல்லிட்டு அடியேன் சேர்த்து சொல்றேன். 6 புறஞ்சூழும் அரங்க முதல் 108 கூறிய ஸ்ரீசைலத்தை கொண்டாடி உரைக்கவெனா கூறியதேன் பெருக்கென்ன உண்ணியதை உகத்துரைத்தான் சேரு வளர் கமலமேந்தன் சிந்தை மகிழ்ந்து ஒருபட்டே. குங்குமத்தோள் திருமஞ்சனத்தோடு இருக்கக்கூடியதான, அதாவது குங்கும பூவை போல இருக்கக்கூடியதான, அதை சாற்றி கொண்டு இருக்கக்கூடியதான தோள்களை உடையவரான மாறன்மறை பொருள் ஆழ்வார் அருளி செய்ததான நம்மாழ்வார் அருளி செய்ததான தமிழ் மறையை திருவாய்மொழியை ஏறுமனை தனில் உயர்ந்ததான பெரிய ஆசனத்திலே இருத்தி இருநிலத்தில் அதுல உட்கார்ந்து கொண்டு என்ன பண்றார்? வீருடனே ஆர்வத்துடனே விரைமணம் வாசனை பொருட்களோடு கூடியதாக திருவடிகளிலே பூசித்து என்ன பண்றார்? 6 காவிரி கொள்ளிடம் ஆகிய 2 நதிகள் 108 திவிதேசங்களை அடங்கியது. அதுலயும் ஸ்ரீசைலம் ஸ்ரீசைலேச என தொடங்கும் இந்த மந்திரத்தை பெருக்கு உண்ணி வெள்ளமாக எண்ணி தாமரையில் தோன்றியவளான பிராட்டி அந்த ஸ்ரீரங்க நாயகி தாயாருடைய மைந்தன் மணவாளனான ஸ்ரீரங்கநாதன் அவன் என்ன பண்ணான்? இந்த மந்திரத்தை சொல்லி அருளி செய்தார். இது முதல்ல சொல்லி முடிக்கிறார். சரி, பண்ணி முடிச்சுட்டார். அப்புறம் என்ன ஆச்சு? பட்டர் பிரான் முதலாய 10 பழிச்சலினும் சிட்டர்களாய் திறந்தோறும் திருமணிடு வேளையினும் இட்டமுற உணும் பொழுதத்து உன் கரணீர் ஏற்கையினும் மட்டதிக்கும் விளங்குரைத்தார் ஆரியர்கள் அனைவருமே. இது எப்பெல்லாம் சொல்லணும் சுவாமி கேட்கிறார். அந்த கேள்விக்கு பதில் சொல்றார். இதை எப்பெல்லாம் சொல்லலாம், எப்ப சொல்லக்கூடாதுன்னு ஏதாவது நியமனம் உண்டா அப்படின்னு இந்த இடத்துல கேட்கிறார். அதுக்கு பதில் சொல்றார். பட்டபிரான் முதலாய 10 பழிச்சலினும் பெரியாழ்வார் தொடக்கமான இருக்கக்கூடிய ஆழ்வார்கள் 10 இவருடைய அருளை செயலை நாம் அனுசந்திக்க, அதாவது சொல்லுவதற்கு ஆரம்பிக்கும் போது தொடங்குறோம் இல்லையா? அப்ப என்ன செய்யணும்? அப்ப நாம இந்த தனியனை சொல்லணும். இது முதல் சொல்றார். அடுத்த சொல்றார். சிட்டர்களாய் தினந்தோறும் திருமணிடு வேளையினும் எப்பப்பெல்லாம் திருவன் காப்பு சாத்திக்கிறோமோ அப்பதான் இந்த மந்திரத்தை சொல்லிதான் திருவன் காப்பு சாத்திக்கிறோம். இது விஷயம் சொல்றார். சிட்டர்களாய் தினந்தோறும் திருமணிடு வேளையினும் அப்ப செய்யணும். அப்புறம் இட்டமுற உணும்பொழுதத்து ஒன் கரணீர் ஏற்கையினும் மிக்க விருப்பத்தோடு எம்பெருமானுக்கு கன்றுடப்படினான பிரசாதத்தை அதை ஏற்றுக்கொண்டு அமுது செய்வதற்கு முன்பாக அப்போ பரிசேஷன் கையில தீர்த்தத்தை எடுத்துட்டு மேல தெளிச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லணுமா? இந்த ஸ்ரீசைல தேவ பாத்திரத்தை இதை சொல்லணுமா? இதை கேட்டுண்டு இதெல்லாம் செய்யணுமா? பண்ணிட்டு இதை செய்யணும்னு இதுதான் நாம செய்ய வேண்டியதான முக்கியமான வேளையிலே. அப்படி எல்லோருமே அட்டதிக்கும் விளங்குரைத்தார் ஆரியர்கள் அனைவருமே. இதை யார் சொன்னார்னா அட்டதிக்கஜங்கள் எல்லோரும் ஒருமிடராக சொல்லி வைத்தார்கள். மனவாழ்வாவுடைய அட்டதிக்கஜங்கள் எல்லோரும் இப்படி நிரூபணம் பண்ணி வைத்தார்கள். எப்பொழுது? அருளி செயலை தொடங்கும் பொழுது. இது நம்பெருமாள் நியமனம் தான். நம்பெருமாள் அருளி செயலை மந்திரம் பண்ணி அருளி செயல் தொடங்கும் போது நியமனம் கொடுத்தார். அடுத்து சொல்றார். அருளி செயல் தொடங்கும் திருமணிட்டுக்கும் போதும் சொல்லணும். அதற்கு மேல என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டார். எம்பெருமான் அமுது செய்த பிரசாதத்தை உண்ணும் போதும் இந்த மந்திரத்தை சொல்லித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறார் இந்த இடத்துல. அடுத்த விஷயம் இந்த இடத்துல காட்டுறார். ஆரியர்கள் கொண்டாடி ஆசரித்த தனியனைத்தான் பேரியலும் தொண்டர்களாம் பெரும் பேரா கொண்டனரால் சீரியராய் வாழ வெண்ணில் செகதலத்தீர் கத்துடர் மீதும் அரங்கருக்கும் தமிழ் மறைக்கும் மணமாமே. அடுத்த அற்புதமான விஷயம் சொன்னார் இந்த இடத்துல. ஆச்சாரியர்கள் வைஷ்ணவர்கள் ஆதரித்த தனியின் அருளி செயலுக்கு இது முன்பாக அமைந்திருக்கக்கூடிய பெருமை. அதாவது வடமொழி ஸ்லோகம் அல்லது தமிழ் பாசுரம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா, 4000 திவ்ய பிரபந்தத்திற்கே இது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, ஒரு ஹாரம் மாலையாக இருக்கக்கூடியது. ஒரு மாலையாக இருக்கக்கூடியதுன்னு கேட்டா இந்த ஸ்ரீசைலேச மந்திரம் என்கிறதான விஷயத்தை சொல்லி முடிச்சுட்டார். அதாவது மலர் மாலைகளாலே அலங்கரிக்கப்பட்ட திருவரங்கநாதனுக்கு திவ்ய பிரபந்தம். அந்த திவ்ய பிரபந்தத்தை காட்டிலும் மேம்பட்டதான ஒரு மலர் மாலை எதுன்னு கேட்டா இந்த ஸ்ரீசைலேச மந்திரம் என்கிறதான இதுதான் மிகச் சிறந்ததான மந்திரம். அதனால இந்த தனியனை கற்று அதன் பொருளை உணர வேண்டும் என்று சொல்றார். யாருதான் சொல்றார்? சீரியராய் வாழ வெண்ணில்
அற்புதமான விஷயம் சொல்றாரு இந்த இடத்துல. வேரியலும் தொண்டர்களாம் பெரும்பேரா கொண்டனரால். தொண்டர்களே, இதை பெரும்பேராக நீங்கள் கொண்டீர்கள் என்று சொன்னால், அது மட்டுமல்ல, சீரியராய் வாழ வெண்ணில், உங்களுக்கு சீரியதான வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், ஜெகதலத்திற் கற்றுணர் மின், இதை கற்று உணர்ந்து தேருங்கள். தாரியலும் அரங்கருக்கும் தமிழ்மறைக்கும் மனமாமே. இது எப்படிப்பட்டது? அரங்கருக்கும் வாசனை கொடுக்கக்கூடியது, அருளிச்செயலுக்கும் வாசனை கொடுக்கக்கூடிய ஒரு புஷ்பம் இது, ஒரு பூ இது, ஒரு மலர் இது. ஆகவே இதை சொல்லுங்கள் என்று 4வது பாசுரம் முக்கேற சொல்லி முடிக்கிறார். அடுத்தது 5வது பாசுரம். மணவாள மாமுனியை வாழ், மாமுனிகளை சேவிக்கிறவாளுக்கு என்னென்ன கிடைக்குங்கிற இருக்கும். அவரை சேவிக்கிறவாளுக்கு என்ன கிடைக்கும் சுவாமி, என்னென்ன பலன் கிடைக்கும்? மணவாள மாமுனியை வாழ்த்துறவோர் பயன் பெறுவர், குணமாக கொன்னின் இதை கொடும் பிறவி பிணி அகல்வீர். பணவாள் அறவிவராம் பகைத்தாரோ ஈதலில் மனமுடைய மந்திரமா மதிக்கொள்ளீர் தனியனையே. அற்புதமான விஷயம் சொல்ற. இந்த ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் என்கிறதான மந்திரத்தை மணவாள இதை கொண்டு மணவாள மாமனுக்கு நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு. ஆனா இது பெருமாள் அருளி செய்தது என்கிற பெருமை இருப்பதினாலே, எம்பெருமான் திருவாக்கிலிருந்து வந்தது என்கிறதான பெருமை இதுக்கு இருப்பதினாலே, வழுத்துறவோர் பயன் பெறுவர், அவர்களுக்கு பயன் நிச்சயமாக ஏற்படும். குணமாக கொன்மின் இதை கொடும் பிறவிப்பினி அகல்வீர். ஒரே விஷயம் சொல்லிட்டார், எதுவுமே வேண்டாம் நமக்கு. இந்த ஸ்ரீசைலேசதயா பாத்திரம் தீபக்தியாது குணாரம் எதீந்திர பிரௌடம் வந்தே ரபஜா மாத்திரம் முடிவுங்கிற மந்திரத்தையே நித்தியம் 108 1008 சொல்லிட்டு இருந்தாலே போதுமா, வேற எதுவுமே வேண்டாமா. பிறவி பிணி அகல்வி, பிறவி என்கிறதான பிணி நம்மை விட்டு போகும். ஏன்னா பணவாள் அரபு இவராம். ஏன் இவர் யாருன்னா, எம்பெருமானுடைய திருவனந்தாழ்வான் ஆதிசேஷன் தான் இவர் அவதாரம் பண்ணிருக்கார் இந்த இடத்துல. ஆதிசேஷனுடைய திருநாமத்தை சொல்றதுனால எம்பெருமானுக்கு எப்படிப்பட்ட உகப்பு. பணவாள் அரவாம் இவராம் என்று சொல்லி முடிச்சார். அதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, இல்ல சுவாமி அவர் என்ன ஒரு சாதாரண என்ன மாதிரி தானே வந்து அவதாரம் பண்ணினான்னு நினைச்சுடாதீங்கோ. நினைச்சுட்டேன்னா என்ன அர்த்தம்னா, பணவாள் அரவு இவராம் பகைத்தாரோ உய்தலிலீர். இந்த விஷயம் தெரியாமல் அவரிடத்திலே பகை கொண்டு வார்த்தைகள் பேசிவிடாதீர்கள். அவர் ஆதிசேஷன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதனாலே அதை பண்ணி அபச்சாரப்பட்டு விடாதீர்கள். அறவரசு திருவனந்த ஆழ்வாரத்தை அபச்சாரப்பட்டு விடாதீர்கள். அவர் மனிதனாக வந்திருக்கிறார் என்பதனாலே, மனித ரூபத்தினாலே வந்திருக்கிறார் என்பதனாலே நினைத்து அபச்சாரப்பட்டு விடாதீர்கள். அப்போ நமக்கு வாழ்ச்சியே ஏற்படாதுங்கிறார். சொல்ல மனமுடைய மந்திரமா மதிக்கொள்ளி தனியனையே. இது மனம் மிகுந்ததான தெய்வீக மந்திரம், மனமிகு மந்திரம்னார். மற்றதெல்லாம் வெறும் மந்திரம். இது எம்பெருமானுடைய திருவாக்கு வந்ததுனால மனம் வாசனை மிகுந்ததான ஒரு மந்திரம். அதனால மதிக்கொள்ளீர், உம்முடைய மதியிலே எப்பொழுதும் நிறுத்திக் கொள்ளுங்கள் இந்த தனியனையே என்று சொல்லி முடிக்கிறார். அடுத்தது 6வது பாசுரம். தனியனென்று பேர் சாத்தி தன் அரங்கர் முன்னர் இனிய திருபவளத்தாலே முனிவரனார் மாறன்மறை 36,000 மான்பொருளை கூறு உபதேசித்தார் கொண்டு. தன் அரங்கர் குளிர்ந்த சோலைகளாலே சூழப்பட்டதான திருவரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெரிய பெருமாளுடைய திருப்பவளத்திலிருந்து மலர்ந்து வந்தது இது. அப்படி மணவாள மாமணிகள் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா, திருவாய்மொழியை நம்பிள்ளை என்கிற ஆச்சாரியர் அருளி செய்ததான 36,000 படி என்கிறதான வியாக்கியானத்தை இருக்கலே, திருவாய்மொழிக்கு அமைந்த வியாக்கியானத்தை பெரிய வியாக்கியானம். அதுல சொல்லப்படாத கருத்துக்களே கிடையாது. ஒருத்தன் தன்னுடைய வாழ்நாள்ல ஈடு 36,000 படிய ஒருத்தன் கேட்டுட்டானா அவனை போல அதிர்ஷ்டம் மிக்கவன் உலகத்தில் யாருமே கிடையாது. அந்த வியாக்கியானத்துடைய வைபவத்தை முழுவதுமாக ஆச்சாரிய முக்கேன கேட்டு விட்டவனை போல ஒரு பாக்கியவான் உலகத்திலே. அவர் எத்தனை ரத்னா இல்லை, எத்தனை பாரத ரத்னா அவருக்கு கொடுக்கலாலே தெரியாது. அதற்கெல்லாம் மேல அதை கேட்டு விட்டார் என்று ஒருத்தன் சொன்னால் அவனுக்கு அதுக்கு மேல இனிமே இந்த பிறவியில வேற ஒண்ணுமே தேவையில்லை. அதுதான் சொல்றாரு. அப்படி இந்த 36,000 படி என்கிறதான அந்த 36,000 மான்பொருளை, திருவாய்மொழிக்கு எத்தனை வியாக்கியானங்களுடைய ஒவ்வொரு வியாக்கியானத்திலும் பலவிதமான பெருமை உண்டு. ஆனால் நம்பிள்ளையினுடைய வியாக்கியானம் எப்படிப்பட்டதுன்னார் மனோகரன். தெள்ளியனா நம்பிள்ளை செப்பு நெறி தெள்ளியது. வியாக்கியானத்திலே அவருடைய பாசுரங்களிலே அவர் காட்டுற விஷயம், செப்பு நெறி தன்னை வள்ளல் வடக்கு திருவீதி பிள்ளை இந்த நாடறிய மாறன் மறைப்பொருளை நன்குரைத்தது ஈடு 36,000.
ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு போட்டார். நம்பிள்ளையினுடைய வியாக்கியானம் நன்கு உரைத்தது, தெள்ளியது என்னும் விஷயத்தை சொல்லி முடிக்கிறார். ஆஹா, அதை எடுத்துக்கொண்டு பிரகாசித்து அருளினார். இந்த சரித்திரம் சொல்றார். அடுத்த 7வது பாட்டு. தேசமெங்கும் இது திருப்பதிகள் தோறுரைக்க நேசமர அரங்கர் நியமித்தார். பெருமாள் என்ன பண்ணார்? உலகத்தில் இருக்கக்கூடிய தேசமெங்கும் திருப்பதிகள் தோறும் இந்த அருளிச் செயலை இந்த யுகத்திலே இவர் காப்பாற்றி கொடுக்கவில்லை என்று சொன்னால் இது அழிந்தே போயிருக்கும். அது அழியாமல் காப்பாற்றி கொடுத்த இவர் திறத்திலே ஒரு கைமாறு நாம சொல்லவே முடியாது. குறைந்தது அவருக்கு அந்த தனியனையாவது எல்லோரும் சொல்லுங்கள் என்று பெருமாள் சொல்றார். ஆரம்பத்திலே அவரை நினைத்து கொண்டு இந்த திவ்ய பிரபந்தத்தினுடைய பெருமையை அறிந்து கொள்ளுங்கள். தேசமெங்கும் இது திருப்பதிகள் தோறுரைக்க, ஓரோரு திவ்ய தேசத்திலையும் இதை அனுசந்தியுங்கள். நேசம் ஒரு அரங்கர் நியமித்தார். பெரிய பெருமாள் நியமிச்சார். அப்புறம் இயேசும் அவர் பாதகராய் எரிவாய் பாழ்நரகள் துய்ப்பர் இன்னல் வேதனார் உள்ள மட்டும் வைத்து. இது இல்லாமல் இதை தூஷித்தோ இதை காட்டிலும் மேம்பட்டதெல்லாம் சொல்லலாம் என்று சொல்லி அபச்சாரப்பட்டு திருவடந்தாழ்வான் திறத்திலே அபச்சாரப்பட்டு எம்பெருமானுடைய நிகிரகத்துக்கு இலக்காகி விடாதீர்கள். இவரிடத்தை அபச்சாரப்பட்டா இவர் ஒன்றும் பண்ண மாட்டார். இவர் எல்லாத்தையும் பொறுத்து கொள்ளக்கூடியவர், பகைவனுக்கும் நல்லதை செய்யக்கூடியவர் மாமுனிகள். ஆனால் எம்பெருமான் விடமாட்டான். இவருடைய விஷயத்திலே நீங்கள் வேறு மாதிரி நடந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் பெரிய பெருமாள் உங்களை விடவே மாட்டான். எம்பெருமான் உனக்கு விடவே மாட்டான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதனால துன்பம் மட்டுமே ஏற்படும். வேதனார் உள்ள மட்டும் ஜெயித்து. பிரம்மதேவன் இருக்கிற வரையில் உங்களை விட்டு கஷ்டம் போகாதுன்னு சொல்லிட்ட. இந்த மந்திரத்தை சொல்லாமல் இருந்தீர்கள் என்று சொன்னால் பிரம்மதேவன் உலகத்திலே இருக்கும் அவன் ஆயுள் பரியந்தம் எத்தனை பிரம்மா இருக்காளோ அவனோட ஆயுள் பந்தம் முடிகிற வரைக்கும் உமக்கு சேமம் ஏற்படாது என்று சொல்லி முடிக்கிறார். முடிந்தார். அடுத்தது 8வது பாசனம் திருப்பி ஆரம்பிக்கிறார். எய்ய துணி எயிராபணியை கொன்றவன் கான் செய்ய நெறி விளங்கும் சேடனவன் மையம் தன்னை வளர்க்குமாறு வரையோகி தானாய் வினையறுத்து வீடலரும் வேந்து. அற்புதமான விஷயத்தை இந்த இடத்துல சொல்றார். எப்படிப்பட்டவர் இவர் அப்படின்னு கேட்கிறார். பெரியதான ஸ்ரீராமாயணத்திலே நடந்ததான ஒரு சரித்திரத்தை சொல்றார். இந்திரஜித்து, அந்த இந்திரஜித்தனை யார் கொன்றழிக்கிறான்னு சொன்னா லக்ஷ்மணன் தான் கொன்றழிக்கிறான். ஆதிசேஷனே லக்ஷ்மணனாகவும் எம்பெருமானாராகவும் இப்ப மனவாளமாகவும் அவதரிக்கிறார். எதுக்காக அவதாரம் பண்ணினா? செய்ய நெறி விளங்கும் சேடன். லோகத்திலே தூய்மையான நெறி உலகத்திலே இருக்க வேண்டும். எல்லோரும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்கிறதான உயர்ந்ததான ஒழுக்க நிற்க வேண்டும் என்கிறதான உயர்ந்த விஷயத்திலே இருந்தார். அப்படி வளர்வதற்காக என்ன பண்ணினார்னா வரயோகிதானாய் இந்த பூமியிலே வந்து பிறந்து அவதாரம் பண்ணினார். அப்படிப்பட்ட அவர் என்ன பண்ணுவார்னா தன்னை வளர்க்குமாறு வரயோகிதானாய் வினையறுத்து வீடருடும் வேந்து. நம்மளால பரமபதத்துக்கு போக முடியுமானா போக முடியாது. ஏன் போக முடியாதுன்னா நம்மிடத்துல கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ பிரபத்தி யோகமோ எதையுமே செய்ய முடியாது. செஞ்ச மாதிரி நடிக்கலாமே தவிர நம்மளால அப்படி உள்ளபடி வாழ முடியுமா? முடியாது. அப்ப சொல்றார், உங்களை சொல்றேன் கேட்டுக்கோங்க, மாமுனிகளுடைய திருவடி தாமரை படுத்துக்கோங்க, வேற ஒண்ணுமே மாட்டாங்க. அதனால்தான் எறும்பியப்பா என்ன மகாச்சாரிய சொல்லித்த மண்ணீர்காலிங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல பொதுகளை உன்னிசிரத்தாலே தீண்டில் அமானமனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன் கையிறங்கு நெல்லிக்கனி நமக்கு பரம்பர பிராப்தி. அத சொல்றா இந்த இடத்துல. ஆஹா, வினையறுத்து வீடருளும் வேந்து. நம்முடைய வினைகளை எல்லாம் போக்கி வீடளிப்பான் இந்த ஆதிசேஷன். இவன் அதை செய்வான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று இந்த விஷயத்திலே சொல்றார். எப்படி ஆயுதங்களை எய்து ராவணனு மகனான இந்திரஜித்தை எப்படி தாசரதி மகனான ராமனை தசரதன் பிள்ளை ராவணன் சொல்றோம். அப்ப ராவணனுடைய மகன் மேகநாதனாகி இந்திரஜித்தி ராவணி எனப்படுகிறான். அது போல இந்த இடத்தை சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா உயர்ந்த வைஷ்ணவ நெறியாக ஆதிசேஷனாக இவர் இருப்பதினாலே நம்முடைய வினை ஆகிற விஷயங்களை எல்லாம் தன்னுடைய கருணை என்கிறதான ஆயுதத்தாலே ஒழித்து நமக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டா உயர்ந்ததான வீட்டு பேற்றையும் நமக்கு கொடுக்கக்கூடியவர் இவர் தான். ஆக மணவாளமானி வினையறுத்து வீடருடும் வேந்தன் என்று சொன்னார். இவர் தான் அதை கொடுக்கக்கூடிய பெரிய ராஜான்னு சொல்லி முடிக்கிறார். அடுத்த 9வது பாசனம். வேந்தராய் மண்ணாண்டு விண்ணோரெல்லாம் எளிதாய்
தோய்ந்த உறவாயிருக்கில் தொல்லுலகீர் ஓர்ந்துய்ய ஏதி கொடு கால இருந்த அமர்மேவார் விண்ணோர் நாதனும் வந்தே வணங்கி நன்று வேந்தராய் மண்ணாண்டு விண்ணோரெல்லாம் எளிதாய் தோய்ந்த அற்புதமான விஷயத்தை இந்த இடத்த சொல்றார். இந்த உலகத்துல இருக்கக்கூடியவாள் எப்படி இருக்கிறாள் அப்படின்னு கேட்டா, உலகத்தில் இருக்கக்கூடிய பத்தி பேசுற. உலகத்தில் இருக்கக்கூடியவர்களே, ஸ்ரீ வைஷ்ணவர்களே, நீங்கள் என்ன செய்யணும்னா மணவாள மாமன்களை வணங்கி அவருடைய ஸ்ரீசுக்திகளுடைய அர்த்த விசேஷங்களை விரும்பி கேட்டு உங்களுக்கு வேண்டியதான விஷயத்தை கேட்டால் உங்களுக்கு வாழ்வு சித்திக்கும், வாழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். எப்படிப்பட்ட வாழ்ச்சினா, உலகையெல்லாம் ஆளுகின்ற மன்னரை போல இந்த மண்ணுலகிலேயும் உங்களுக்கு பெருமையானதான வாழ்வு கிடைக்கும். விண்ணுலகம் ஆகிற மோட்ச மார்க்கமும் உங்களுக்கு கிடைக்கும். ஆஹா, அவரோடு உண்டான சம்பந்தத்தாரே எளிதாக நமக்கு ரெண்டுமே கிடைச்சிடும். இப்பயனும் உண்டு, அப்பயனும் உண்டு. அதனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த யம தர்மனோ அவனுடைய கிங்கரர்கள்லாம் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டா, உம்மை பார்த்து உங்ககிட்ட பயமுறுத்த உங்களை பார்த்து வரமாட்டான். அவர்கள் உங்களை பார்த்து தகர்ந்து போய் விடுவார்கள். இப்படிப்பட்ட ஆதிசேஷனுடைய அவதாரம் பண்ணவும் இவர் என்ன யமன் வந்து நிக்க மாட்டானாம், அச்சமத்த மாட்டா. அதனால அது மட்டுமே இல்ல, அடுத்தது சொன்னார், விண்ணோர் நாதன்னா தேவேந்திரன் அர்த்தம். தேவேந்திரனே வந்திருந்து உங்களை சேவித்து விடுவான் அப்படின்னு விஷயத்தை எடுத்து சொல்றார். அவ்வளவு பெரிய பெருமை இந்த இடத்துல சொல்றார். அடுத்து 10வது பாசுரம். வணங்கினார் சீர்பெற்றால் வான்முறையால் வீடல் அற்போர் இணங்கினார் ஓரொருவர் இன்னிடத்தில் சிறப்புற்றார் பிணங்கினார் பெய்பிறவி பேதையர் கடமை கண்டே உணங்கினார் தாமதரா உச்சிடந்தார் என்றவாறே. அற்புதமான விஷயம். எப்படி விபீஷன் ஆழ்வான் சக்கரவர்த்தி திருமகனிடத்திலே சரணாகதி செய்தது போல மணவாள மாமன்களையும் அவரிடத்திலும் உயர்ந்த நெறி இருப்பவர்கள் எல்லாம் சரணாகதி சரணடையுங்கள். சிறப்பான வாழ்வு உங்களுக்கு. வான்முறையால் வீடர் போல இணங்கினார் ஓரொருவர் இருநிலத்தில் சிறப்புற்றார். அப்போ அப்படிப்பட்டதான சிறப்பு உங்களுக்கு மீண்டும் திருப்பி கிடைத்தே தீரும் என்னும் விஷயத்தை சொல்லி முடிக்கிறார். அது மட்டுமா, இருநிலத்தில் சிறப்புற்றார் பிணங்கினார் பெய்பிறவி பேதமையர் கடமை கண்டே உணங்கினார் தாமதரா உற்றிணந்தார் தென்றவாறே. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, உனக்கு சுலபமான வழி கிடைச்சிருக்கு, அதை விட்டுட்டு அது வேண்டாம் என்று போனால் பெய் பிறவி, மீண்டும் பெய் பிறவி, தாமச ராஜச குணங்களோடு கூடியதான பிறவி என்கிறதான சுழலிலே நீ அதுல அடைப்பட்டு அப்படியே உட்காந்துக்க வேண்டியதான். வெளில வருவதற்கு உனக்கு வழியே கிடையாது. அதனாலே அவரிடத்திலே அடிபணிந்தீர்கள் என்றால் இந்த பேய் பிறவியாவது நம்மை விட்டு போய்விடும் என்பதை தெரிந்து கொண்டு அவருடைய திருவடிகளை வணங்குங்கள் என்று சொல்லி முடிக்கிறார். அடுத்தது அற்புதமான 11வது பாசுரம் அருளி செய்கிறார். தென்கலையாம் தமிழ் வேத ஸ்ரீசைல தனியன் என்னும் நன்கலையை உள்க சிந்து நவித்து பெருந்தகை மாந்தர் மின்கலையும் புரிநூனும் மேனோக்கு புண்டரமும் தென்கலையும் வடகலையும் திகழ்நாவர் ஆகுவரே. ஆச்சரியமான விஷயம். இந்த தென்கலை வடகலைன்னா சம்பிரதாயம் நினைச்சுக்க கூடாது. தென்கலைனா தமிழ், வடகலைனா சமஸ்கிருதம்னு பேர். இந்த இடத்த சொல்றார். என்ன ஆகும்? தமிழ் வேத ஸ்ரீசைல தனியன் என்னும் இந்த தமிழ் வேதத்துக்கு இதை தவிர வேறு ஒரு தனியன் எதுவுமே கிடையாது. எம்பெருமானாருக்கே அந்த பெருமை கொடுக்கல. சாட்சாத்து எம்பெருமானார் ஆரம்பிக்கும் போது யோனித்த மட்டும்தான் ஆரம்பிக்கலாமே, ஏன் பண்ணல? பெரிய பெருமாள் நியமனம், ரங்கநாதனுடைய நியமனம் அப்படி இருக்கிறது. ஆக அதை தவிர வேறு எதுவும் தொடங்குவது என்பது இதற்கு கிடையாது. நாமளும் வெறுமே இல்லாம வெறும் லட்சுமி நார சமாரம்பாம்னு தொடங்கவும் கூடாது. இதெல்லாம் நமக்கு பெருமாள் திருவடியிலே பண்ற அபச்சாரம் என்று காட்டுகிறார்கள் வித்து. அதனால இது தொடங்கும் பொழுது தமிழ் வேதத்தை தொடங்கும் போது தென்கலையால் தமிழ் வேத ஸ்ரீசைல தனியன் என்னும் நன்கலையை உள்கசிந்து நவிற்று பெருந்தகை மாந்தர். அப்படிப்பட்டதான ஆவினால் பாடி துதிக்கக்கூடியதான பெரியதான அவர்களுக்கு மின்கலையும் புரிநூலும், அப்படிப்பட்டவர்களுக்கு மேனோக்கு புண்டரமும், கலைகள் எல்லாம் அவர்களிடத்திலே மின்னும். திருவன்காப்பு மேல் நோக்கு புண்டரமும் வஸ்திரம் உப்புரினும் மேல் நோக்கிய புண்ணும் அணிந்து கொண்டு அற்புதமான வாக்கு படைத்தவர்களாக திகழ்வார்கள். தென்கலையும் வடகலையும் திகழ்நாவர் ஆகுவரே. மணவாள மாமனிகளுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை அவருடைய திருவடியை அடைந்தவர்கள் எல்லாரும் எப்படி இருப்பார்கள்னா, உபய வேதத்திலும் அவர்களுக்கு தானாக அதனுடைய அர்த்த விசேஷங்கள் புரியுங்கிற அந்த தீர்த்தத்துடைய பிரபாவமே. மணவாள மாமனிகள் நித்தியம் காவிரில போய் குளிப்பார். அப்படி குளிக்கும் பொழுது ஒரு அம்மா
ஆச்சியார்னு அவளுக்கு பேரு. நித்தியம் அவர் நீராடுகின்ற துறையில போய் எழுத்து துறையில போய் அவர் திருவடி தீர்த்தம் எங்க வருதோ அங்க நீராடிட்டு இருந்தா. அபரிமிதமான ஞானம் அவளுக்கு வர ஆரம்பிச்சிருக்கிறது என்று சரித்திரங்கள்லாம் சொல்றது. அப்படி அவருடைய அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை பருகினாலே நமக்கு ஞானம் நமக்கு ஏற்பட்டு விடும். அதை இந்த இடத்துல சொல்றார். வாக்கு வைபவம் நமக்கு ஏற்படும். மாமணிகளை சேவித்து அவரையே வணங்கிருப்பவர்களுக்கு வாக்கு வைபவம். இந்த ஸ்ரீசைலச மந்திரத்தை நித்தியம் சொல்லி ஸ்ரீபாத தீர்த்தத்தை சேர்த்துக் கொள்பவர்களுக்கு அபரிமிதமான ஞானமாகிறது ஏற்படும் என்று காட்டி முடிக்கிறார். அடுத்ததான 12வது பாசுரம். ஆவுகலன் இனி எனக்கோர் ஆறாவமுதாய் என் சோகமர உள்ள தடத்துலங்கு வரவர யோகி சேகர் செம்மலத்தாளும் சீசையில தனியனும் இன்று ஓகையுற பெற்றதா ஒலிகடல் தார நீரே. அற்புதமான விஷயம் சொல்றார். அலையோசை முழங்குகின்ற இந்த கடல் சூழ்ந்ததான மண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய மக்களே, இனி நமக்கு ஒரு குறையும் கிடையாது. நம்ம மனசுல இனி துக்கமும் ஏற்படாது. ஏன்னா மணவாள் மாமனுடைய அவரை நம்முடைய ஹிருதயத்தில் வைத்துக் கொண்டு விட்டால் நமக்கு துன்பம் ஏற்படாது. சோகவர உடத்தடத்து துலங்கு வரவர யோகி. அந்த அவருடைய திருவுள்ளத்திலே எம்பெருமான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி அந்த மணவாள மோகினி என்ற யோகியினுடைய களங்கமற்றதான செந்தாமரை போன்ற திருவடி இருக்கிற சேகர் செம்மலர்த்தாளும் அந்த திருவடி தாமரைகள் சிவந்து இருக்கக்கூடியதான போத சிவந்து பரிமளம் வீசி புதுக்கணிந்து என்கிறார் நம்முடைய ஆச்சாரியர்கள் மாமணிகளை கொண்டாடுறார். அப்படி இருக்கக்கூடியதான அந்த திருவடி தாமரைகளிலே அடைக்கலம் ஆகிவிட்டீர்கள் என்று சொல்லிட்டு என்ன பண்ணணும்னா ஸ்ரீசைலேச தனியனும் இன்று ஸ்ரீசைலேச என்கிறதான இந்த மந்திரத்தையும் பேரானந்தத்துடன் இன்று பெற்றுவிட்டேன் என்பதனாலே ஓகையிற பெற்றதுனால் உரிகடல் தாரணீரே. இனி உலகத்திலே எனக்கு இனிமே கிடைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்ட்டு பெற வேண்டிய பேரு எனக்கு இந்த மந்திரம் தான். இதுக்கு மேல பெரிய சொத்தை எனக்கு ஒண்ணுமே கிடையாது. எனக்கு இனிமே உலகத்துல வேற என்ன பேரு கிடைக்க இருக்கிறது? ஒரு பேரும் எனக்கு இல்லை என்று அற்புதமான விஷயத்தை சொல்லி முடிக்கிறார். அடுத்ததான பாசுரம். தாரணியோர் வாழ வேண்டித்தானே திருவனந்தன் பேரணியாம் குறுகை நகர் பிறங்கனி பேரருளால் சீரணியம் மணவாட மாமுனியாய் செனித்தனால் தாரணியும் அரங்கருக்கு தமிழ் வரை தேசிக நினவே. தாரணியோர் வாழவெண்ணி தானே திருவனந்தன் உலகத்தார் வாழ வேண்டும் எண்ணி திருவனந்தாழ்வான் ஆதிசேஷன் வந்திருக்கான். எங்க வந்து பிறந்தான்? பேரணியாம் குறுகை நகர் பிறங்கனி பேரருளால். ஆழ்வார் அவதரித்த அதே ஆழ்வார் திருநிலை வந்து அவதாரம் பண்றார். தன்னுடைய ஒப்புயர்வற்ற கருணையினாலே பிறக்கிறார். சீரணியம் மணவாள மாமுனியாய் செனித்ததனால் மணவாள மாமனிகள் சிறப்பான மணவாள மாமனிகள் என்ற திருநாமத்தோடு அவதாரம் பண்ணி இருப்பதினாலே தாரணியும் அரங்கருக்கு தமிழ் மறை தேசிகன் எனவே தமிழ் மறையாக திருவாய்மொழியை ஈட்டை பெருமாளுக்கே உபதேசித்ததனால அந்த எம்பெருமானுக்கே பெரிய பெருமாளுக்கு ஆச்சாரியனாக ஆகி பெரிய ஜீயர் என்கிறதான திருநாமத்தை அடைந்தார் என்று சொல்லி முடிக்கிறார். அடுத்ததா பாசுரம். தமிழ் மறையோர் ஓதுவரேல் தனியனிது மத்தில்லை திமிரமர மெய்ஞான செடுஞ்சுடர் சேர் மனமுடையில் அமிழாமல் சமுசார தாழ்கடலை கடத்தி ஒரு நிமிடத்தில் நித்தியராய் நிறுத்தும் பேரின்பத்தே. ஆச்சரியமான பாசுரம் சொல்றார். தமிழ் மறையோர் ஓதுவரேல் அருளிச் செயலை ஓதுகின்ற நீர்கள் தனியனிது மத்தில்லை. இதை தவிர வேறு எந்த தனியனும் நீங்க சொல்றதுக்கு இல்லை. இதைத்தான் சொல்ல வேண்டும் என்று எம்பெருமானிட்ட கட்டளையை திருப்பி காட்டுறார். திமிரமர மெய்ஞான செழுஞ்சுடர் சேர் மனமுடையீர். இதை தெரிந்து கொண்டு அதிலே இருக்க வேண்டும் என்கிற மனதை உடையவர்களான பெரியவர்களே அமிழாமல் சம்சாரத்து அழுகடலை கடத்தி. சம்சாரத்திலே அமிழமாட்டேன் நீங்கள். சம்சாரம் என்கிறதான ஆழ்கடலை கடத்தி விடுவீர்கள். சுலபமாக கடத்தி விடுவீர்கள். பண்ணினப்பட ஒரு நிமிடத்தில் நித்தியராய் நிறுத்தும் பேரின்பத்தே. இங்கிருந்து போய் என்ன ஆவ அப்படின்னு கேட்டா நித்திய சூரிகளாகவே உங்களை ஆக்கிவிடும் என்கிறார். இவருடைய பிரபாவத்தினாரே உங்களை நித்திய சூரி என்கிறதான வைபவத்துல கொண்டு உங்களை விட்டுவிடும் என்று சொல்றார். அடுத்தது 10 திசைகளிலும் பணமணிகள் சுடரெரிப்ப முத்திதரும் அரங்கருக்கு மூவனையாய் சூழ்ந்திலங்கும் எத்திசையும் பணிந்தேத்தும் எம் பெரிய முனியாகும் அத்தனில் வரயோகி ஆயிரவாய் அரவரசே. 10 திசைகளும் பணமணிகள் சுடரெரிப்ப. திருவனந்தாழ்வானுடைய படாமணிகள் எப்படி இருக்கு? எல்லா திக்குகளையும் 10 திக்குகளிலேயும் சுடர விட்டு பிரகாசிக்கின்றது. அதற்கு கீழே இருக்கக்கூடியவன் யாரு? முக்தி தரும் அரங்கருக்கு மூவனையாய் சூழ்ந்திலங்கும் பார்த்து கொண்டே இருக்கக்கூடியவர் இவர் தான். ஆதிசேஷன் தான் இருக்கார். எத்திசையும் பணிந்தேத்தும் எம் பெரிய முனியாகும். அப்படிப்பட்ட அவரையே பெரிய பெருமாள் பணிக்கிறார்.
அவருடைய ஆச்சாரியராக கொண்டார். எத்திசையும் பணிந்தேத்தும் எம் பெரிய முனியாகும். மற்றவாள்லாம் முனி, இவர் பெரிய முனியாக மாறினார். எப்படி முனியாச்சுன்னு சொல்ல போறார் பாருங்க. அத்தனில் வரையோகி ஆயிரவாய் அரவரசே, 1000 வாய்களை கொண்டதான ஆதிசேஷனுடைய அவதாரமாக வந்து பிறந்தார் என்று சொல்லி முடிக்கிறார். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்றார். எத்திசையும் பணிந்தேத்தும் எம் பெரிய முனியினர். அப்ப சிறிய முனி யாரா இருக்காளா சுவாமி? சிறிய முனின்னு யாரா இருக்காளா? பெரிய முனினாரு. பெரியதுன்னா என்ன அர்த்தம்? பெரியோரா அப்படின்னா அப்படி அல்ல. நீ ஏன் இப்படி சொல்லப்பட்டதுன்னா அஜரன் எழுதினா மணவாழ மாமுடைய அவதாரம், அதாவது திருவாய்மொழியில ஜெகதாச்சாரியரான சுவாமி எம்பெருமானார் ராமானுசர் அவதரிக்க போகிறார் என்கிற விஷயத்தை நம்மாழ்வார் பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம், நமனுக்கு இங்கு யாதொன்றுமில்லை கலியும் கடும் கண்டு கொண்பின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் என்று காட்டி எம்பெருமானாருடைய பின்னாடி அவதாரம் பண்ண போறார் என்பதை பொலிக பொலிக என்கிற பாசுரத்தாலே காண்பித்தார். அதே நம்மாழ்வார் திருவனந்தாழ்வார் மீண்டும் அவதரிக்கப் போகிறார் என்ற மணவாள மாமனிகளுடைய திரு அவதாரத்தை பற்றியும் திருவாய்மொழியிலே அற்புதமான ஒரு பாசுரம் அருளி செய்திருக்கிறார். எங்க நம்ம ஆச்சாரியர்கள் காட்டுறார். எந்த இடத்த சொல்றார் அப்படின்னு கேட்டா, வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமில் பேரின்பத்து அடியரோட் பொழில் குருகோ தடகோப்பன் சொல் சந்தங்கள் 1000 இவை வல்லார் முனிவரே. இந்த விஷயத்திலே நம்ம ஆச்சாரியர்கள் காட்டுறார். இதை எப்படி அன்வயிச்சிருக்காள் தெரியுமா? பாருங்க. வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து, பெரிய பெருமாள் இருக்கக்கூடிய முன் மண்டபத்துக்கு மாமணி மண்டபம்னு பேர். அங்க என்ன பெருமாள் என்ன சொன்னார்? எல்லா உற்சவத்தையும் நிறுத்திருக்கோம், எல்லாரும் ஒரு சேர அழ்வாச்சால எல்லாரும் ஏழு இருந்து திருவாய்மொழி கேட்கணும். வந்தவர் எதிர்கொள்ளா சொல்றார். ஆழ்வார் பின்னாடி நடக்க போறத முன்னாடியே சொல்றார். இப்படி எல்லோரும் அங்க எழுந்தொழி இருக்க போறா. எங்க எழுந்தொழில போறா? மாமணி மண்டபத்து. அந்த மாமணி மண்டபத்துக்கு எல்லாரும் பல பேரும் எழுந்தொழி இருக்க போறா. எழுந்தொழி என்ன போக போறது? அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை. அந்தமிலான சிறப்புற்றதான பேர் இன்பத்தோடு கூடியதான அடியார்களோடு கூடுவதான ஒரு கூட்டமும் மாமணி மண்டபத்து நடக்க போகிறது. எப்படி? இது யார் சொல்றார்? கொந்தலர் பொழில். அப்ப என்ன, எதுக்காக அங்க கூடுறா? கொந்தலர் பொழில் குருகூர் சடகோபன் சொல். குருகூர் சடகோபன் ஆகிற அடியேன் இருக்கிறேனே, அடியனுடைய சொல் வாக்கிலிருந்து எம்பெருமான் பேசின பேச்சு இருக்கிறது அல்லவா? யானாய் தன்னைத்தான் பாடின்னு சொன்னானோ, அவைகளை என்ன பண்ண போறார் அந்த இடத்துல? கொந்தலர் பொழில் குருகூர் சடகோபன் சொல் சந்தங்கள் 1000 என்ன பண்ண போறாங்க? அங்க ஒருத்தர் உட்கார்ந்து கொண்டு எழுந்தருளி இருந்து பெருமாடத்துல விண்ணப்பிக்க போறார். அப்படி விண்ணப்பிக்க கூடியவர் எவரோ, விண்ணப்பிக்கிறது மட்டுமில்ல, அதை வல்லவராக திகழ்வார் ஒருவர். இவை வல்லார் முனிவரே. அவரே முனிவர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகா, மணவாள மாமனுடைய திரு அவதாரம் என்பது திருவாய்மொழியினாலே அற்புதமான விஷயமாக நம்மாழ்வார் காட்டுறார். இப்ப இந்த பாசுரத்தை பார்த்தோம்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்தமில் வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமில் பேரின்பத்து அடியாரோடு இருந்தமை கொந்தலர் பொழில் குருகு சடகோபன் சொல் சந்தங்கள் 1000 இவை சொல்வார் இல்ல, இவை வல்லார்னு சொன்னார். வார்த்தைகள்லாம் கவனிக்கணும். இவைகளை வல்லார் என்று யாரை சொல்றது? திருவாய்மொழியை காத்த குணவார்களை காத்து இதை 1 வருஷ காலம் இந்த திருவாய்மொழிக்காகவே தன்னுடைய வாழ்வையே கொடுத்து வல்லவராக அவரே முனிவர் என்று அவருக்குத்தான் முனிங்கிற சப்தமானது பொருந்தப்பட இருக்கிறது. இப்படி பவிஷ்யத்து பிற்காலத்திலே ஒரு ஆச்சாரியர் வந்து அவதாரம் பண்ண போகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று ஆதியிலே சடகோப முனியும், மத்தியமத்திலே ராமானுச முனியும், திருவாய்மொழிய அந்தியிலே வரவர முனியினுடைய பெருமையும் அற்புதமான விஷயமாக எம்பெருமான் யாராய் தன்னைத்தான் பாடி என்ன. அதனால்தான் நம்முடைய சம்பிரதாயத்துல ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவிழிகளே சரணம்னு சொல்றோம். ஏன் சொல்றோம்? சடகோப முனி முதலிலே ஆரம்பிக்கிறார், நடுவில் ராமானுச முனியை காட்டுறார், முடிவிலே வரவர முனியை காட்டி முடிக்கிறார். ஆக சொல் சந்தங்கள் 1000 வல்லார். இவை வல்லார் முனிவர் என்று சொல்ல அவர்தான் அந்த முனிவர். அவரை பார்த்துக்கோங்கள், அவருடைய அவதாரம் நிகழப் போகிறது என்று நமக்கு காட்டி கொடுத்தார் என்கிற விஷயத்தை சொல்றார்.
அதுதான் இந்த இடத்துல சொல்றார். திருவனந்த ஆழ்வானே மீண்டும் அவதரிக்க போகிறார், பாருங்கோ, முனிவராக வரப்போகிறார், அவரை தெரிந்து கொள்ளுங்கள், தமிழ் முனியாக வரப்போகிறார் என்று காட்டுறாராம். அத்தனை வரையோகி ஆயிரவாய் அரவரசே என்று சொல்லி முடித்தார். கடைசியான 16வது பாசுரம் சொல்லி முடிக்கிறார். அறவேறு மேவி அருகுயில் கொள்ளும் அரங்கருரை வரையோகி ஸ்ரீசைலத்தின் பெருமா புகழ் வைபவத்தை பிறகால் இசைமறையோர் திலகன் தமிழ் வீருடைய பரவாதி கேசரி பா 15 பணித்தனே. 15 பாட்டு இந்த பரவாதி கேசரியார் என்பவர் பாடுறார். என்ன சொல்றார்? அரவமேறு அரிதுயில் கொள்ளும் அரங்கர், ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அரங்கனாகிற எம்பெருமான் என்ன பண்ணான்? உரை செய்தான். வாயினாலே வாக்கினாலே செப்பினான். என்ன பண்ணான்? வரயோகி ஸ்ரீசைலத்தின் பெருமா புகழ் வைபவத்தை. இப்படிப்பட்டதான பெருமை உடையவரான மணவாளமாவுடைய பெருமை எப்படிப்பட்டது? ஸ்ரீசைலேச தயாபாத்திரம், திருவாய்மொழி பிள்ளையினுடைய தயைக்கு பாத்திரமானவர். தீபக்தியாதி குணார்ணவம், பக்தி முதலான ஞானம் பக்தி முதலானவைகளுக்கு சமுத்திரம் எண்ண முடியாதை போல இருக்கக்கூடியவர்கள், அவ்வளவு பெரியவர்கள். யதீந்திர பிரவணம், சுவாமி ராமானுஜரிடத்திலே எத்தனையோ பேர் பிரீத்தியாக இருந்தாலும் இவரை போல பிரவணர் யாருமே கிடையாது. இவருக்கு பேரை யதீந்திர பிரவணர் ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட அவரை, யார் அவர்? வந்தே வணங்குகிறேன். யார் அவர்? ரம்ய ஜா மாதரம் முனி. ரம்ய ஜா மாதரம்னர், அழகிய மணவாள மாமுனியினர். ஆச்சரியமான விஷயத்தை நர்த்தனம் ஆச்சாரியால் காட்டுறா. எம்பெருமானுக்கு அழகிய மணவாளன்னு ஒரு திருநாமம். ஆச்சாரிய பேர் தனக்கு அவர்கிட்ட இருக்கணும் என்பதனாலே அந்த திருநாமத்தையே இவருக்கும் சூட்டினான் என்று ஒரு சரித்திரம் சொல்றாங்க. ஆஹா, அப்படி இந்த இடத்த சொல்ற வரயோகி ஸ்ரீசைலத்தின் பெருமா புகழ் வைபவத்தை எம்பெருமான் சொல்றான். சொல்லிட்டு இப்படிப்பட்டதான இதை பிறகால் இசைமறையோர் திலகன் தமிழ் வீருடைய, ரொம்ப ஆசையோடு கூடியவனாக நான் என்ன பண்ணேன், இதை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழினுடைய பெருமை என்ன, ஆழ்வாருடைய பெருமை என்ன, ஆழ்வாருடைய ஸ்ரீசுக்திகளின் பெருமை என்ன, அதை கட்டி காத்ததான ஆச்சாரியருடைய வியாக்கியானத்துடைய பெருமை என்ன, இவைகளெல்லாம் உலகத்திலே என்றும் நிலை பெறும்படியாக செய்து இந்த திருவாய்மொழி நீர் உள்ளளவும் நில உள்ளளவும் கடல் உள்ளவும் ஞானம் உள்ளளவும் நிலை பெருக்கும்படியாக செய்வித்தருளிய மணவாள மாமுனிகளுக்கு நாம செய்யக்கூடிய உபகாரம் ஒண்ணும் இல்லை. ஒன்னே ஒண்ணு செய்யணும். அது யார் சொல்லியிருக்கான்? பகவானே சொல்லியிருக்கான். இந்த ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணமும் யதீந்திரப்பணம் வந்தே ரம்பிஜா மாத்திரம் மந்திரமாக சொல்லியிருப்பதனாலே, எம்பெருமானுடைய திருவாக்கிலிருந்து வந்ததினாலே அவை மந்திரம் என்ற பெயரை பெற்றிருக்கிறது என்பதனாலே அப்படிப்பட்ட அதை உலகத்தில் அறியும்படியாக நான் செய்தேன் என்று சொல்லி பரவாதி கேசரி, மற்றவர்களுக்கு ஆதி கேசரியாக இருக்கக்கூடிய அடியேன் 15 பாசுரங்களாலே இதை நான் உங்களுக்கு காட்டி சமர்ப்பிக்கிறேன். ஆக நீங்கள் எல்லோரும் இந்த ஸ்ரீசைல மந்திரத்துடைய பெருமையை அறிந்து கொண்டு இந்த மந்திரத்துடைய பிரபாவத்திலே நிலை பெற்றிருந்து எல்லா விதமான ஸ்ரேயசியும் பெற்று உய்ய வேண்டும் என்பதாக இந்த பாசுர முக்கியன அற்புதமான விஷயத்தை சொல்லி முடித்திருக்கார். ஆக அப்படிப்பட்டதான மிகச் சிறந்ததான நன்னாளான இன்றைய தினத்திலே இந்த பெரிய பெருமாள் ஸ்ரீசைலேசன் என்கிறதான மந்திரத்தை தன் திருவாய் மலர்ந்து அருளியதான அற்புதமான ஒரு தினம் இன்றைய தினம். திவ்யேசங்கள் பலவத்திலும் திருமடங்களிலேயும் ராமானுஜ கூடங்களிலேயும் ஒவ்வொருத்தருடைய திருமாளிகைகளிலும் இது அற்புதமான விஷயமாக கொண்டாடுகிறது. இந்த மந்திரம் இல்லாமல் நாம நிச்சயம் எதுவுமே சொல்றதே கிடையாது. எதை மறந்தாலும் மறப்போமே தவிர இதை மறக்கிறதே நம்ம கிடையவே கிடையாது. ஆஹா, அப்படி நம்முடைய ரத்தத்தோடு கலந்ததான ஒரு சம்பந்தத்தோடு கூடியதாக இருக்கிறான் திருவனந்தாழ்வான். அந்த திருவனந்தாழ்வானுடைய பெருமையை சொன்னால்தான் எம்பெருமான் திருவுள்ளம் உகக்கும். அந்த திருவனந்தாழ்வானும் எந்த அவதாரத்திலே இந்த தமிழ் வேதத்துக்காகவே எம்பெருமான் அவதாரம் பண்ணி இந்த பூமியில் அவதரிக்கும்படி செய்து அதை காத்து ரட்சித்து அருளின அந்த கைமாருக்கு ஈடு இல்லை என்பதனாலே தான் நாம் நிச்சயமும் இந்த ஸ்ரீசைலேச தயாபாத்திர மந்திரம் பெருமாளுக்காக சொல்றோம். அவர் பண்ணின கைங்கரியம் எது? அடியார்களை வாழ வைத்தது, அரங்க நகரை வாழ வைத்தது, கடகோப்பன் தந்தமிழை வாழ வைத்தது, கடசூந்த மந்துலகை உய்வித்தது. இவையெல்லாம் பண்ணியதுனாலே மணவாள மாமுனிகள் இன்னொரு நூற்றாண்டிரும்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு செவிச்சா இன்னிலிருந்து 100 வயசு, நாளைக்கு செவிச்சா நாளிலிருந்து 100, நாளான்னைக்கு செவிச்சா நாளானிலிருந்து 100, என்னைக்கும் 100 தான். சதமானம் பவதி சதாயு புருஷா என்று வேதம் 100 வயசு பரிபூர்ணம் என்று சொல்வதனால அப்படி
அப்படி எம்பெரும் எண்ணிக்கும் மணவாள மாமன் நம்முடன் இருந்து கொண்டு பல நூற்றாண்டுகள் இருந்து நம்மை ரட்சித்துள்ள வேண்டும் என்று அற்புதமான விஷயத்தை நடத்த பிரார்த்திக்கிறார். இப்படிப்பட்டதான இந்த பெரியதான விஷயத்தை இன்றைய தினமான நன்னாளிலே ஏதோ சில விஷயங்களை பற்றி சொல்ல வேண்டும். இதை அடியன் விண்ணப்பிக்க முடியாத ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்த பெரிய உள்ள திருவடி தாமரையோடு இன்றைய கிருதಜ್ಞையை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கலாம், சொல்றதுக்கு ஒன்றும் குறவு ஒண்ணுமே இல்லை. இருந்தாலும் இந்த ஸ்ரீசைலேச வைபவம் இது வரைக்கும் அடியன் யாரும் உபன்யாசமாக சொன்னதாக அடியனுக்கு தெரியல. இது ஒரு முயற்சியாக இது தெரிஞ்சு இதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்ல வேண்டும் என்ற ஒரு அவாவினாலே அடியன் வந்து முதலே வந்துட்டேன். ஆனா அடியனால ஏதோ டவர் கிடைக்கல, அது என்னவோ ப்ராப்ளத்தினால அடியனால உள்ள வர முடியாதபடி போயிட்டே இருந்தது. அதனால ஒரு 15 நிமிஷம் தாமதமா வந்ததுக்கு எல்லோருடைய திருவடி தாபனம் அபராத சாபனம் பண்ணிக்கொண்டு அடியுடைய வார்த்தை நிறைவு செய்கிறேன். அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ கடகோப்பன் தந்தமுனூல் வாழ கடந்த மன்றுகம் வாழ மணவாள மாமனி என்னும் ஒரு நூற்றாண்டிலும் ஸ்ரீமதி ரம்மஜாமாத்து முடிந்தாய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூஜாத்து நித்திய ஸ்ரீ நித்தியமங்கலம் ஆழ்வார் பெருமானார் ஜீய திருவடிகளை சரணம் ஆச்சாரியன் திருவடிகளை. அடியன் சுவாமி தேவரி லேட்டா நேர தாமதம் ஆச்சுலாம் கேட்கப்படாது சுவாமி. அடியவங்களுக்கு இருப்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அருமையா இருந்தது சுவாமி. இது அடியன் கேட்டது இல்ல, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுனேன் சுவாமி. ரொம்ப எளிமையாவும் சொன்னேன். தன்யோஸ்மி சுவாமி. ஸ்ரீமதி ரமன் ஜான்மக திருவடிக்கு பல்லாண்டு சுவாமி. அடியன் சுவாமி. பாகியசாமி அடியன் சுவாமி. அடியன் சுவாமி ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. அடியன் சுவாமி ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. அடியன் சுவாமி ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. அடியன் பரமபாக்கிய சுவாமி ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. அடியன் சுவாமி ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. தன்யஸ்மி சுவாமி. ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஸ்ரீமதி ராமானுஜாய பாக்யம் சுவாமி ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. அடியன் நீங்க சொன்ன மாதிரி இது ஒண்ணே போருங்க, வேற எந்த மந்திர ஜபமும் வேண்டாம். இதையா அப்படியே அனுசரிச்சுட்டே இருந்தா போருங்க. இதுதான் சுவாமி கிட்ட அடியன் கேட்டேன். ரொம்ப தன்யோஸ்மி சுவாமி. அடியன் சுவாமி. அடியன் சுவாமி ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. பண்ணிக்கலாம். அடியன் சன்னதிக்கு போகணும். அடியன்